அதாவது இன்று கூடுதலாக சலஃபியா அப்படி என்று சொல்கின்ற ஒரு பிரயோகத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். சலஃபியா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரயோகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த சலஃபியா சலஃப் அப்படி என்கின்ற இந்த சொல்லாடலை சரியான முறையில் எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றியும் அதோடு தொடர்புடைய எமது தமிழுலகத்திலே தொடர்புடைய சில முக்கியமான விஷயங்களை உங்களிடத்திலே விளங்கப்படுத்துவதுதான் இன்றைய தலைப்புடைய அடிப்படையான நோக்கம். நாம் எப்படி எமது அமல்களை சீர்படுத்தி கொள்ள, எமது சூழலை, எமது குடும்பத்தை, எமது வாழ்வை சீர்படுத்தி கொள்ள நாம் படிக்கிறோமோ, எமது உள்ளத்தை சீர்படுத்தி கொள்ள தர்பியா போன்ற தஸ்கியா போன்ற பயிற்சிகள் நாம் ஈடுபடுகிறோமோ, அதே போன்று எமது கொள்கை மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். எமது கொள்கை தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா பகுதிகளும் இந்த பகுதிகள் சரியாகி அக்கைதாவிலே நாங்கள் கோட்டை விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில பொழுதுகளில் எமது அமல்கள் விஷயத்திலும் என்ன ஒரு அங்கீகாரம் கிடைக்காத நிலை எமது நம்பிக்கையில் என்ன செய்யலாம், தோன்றலாம். அதனால் எமது அக்கீதா உடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியை இந்த இடத்திலே விளங்கப்படுத்துவதுதான் இந்த தலைப்புக்கு கீழ் உள்ள மிக முக்கியமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம் தமிழ் உலகத்திலே, அதாவது இந்த சலஃபிகள் என்ற வார்த்தையை தவறாக உபயோகிக்கின்றவர்களை நம்ம பார்க்கலாம். அதாவது தவறாக சொல்றோம். இப்போ காதியானியை சொல்றோமே, காதியானிகள், ஷியாக்கள், முத்தசிலாக்கள், ஹவாரிஜிகள், இப்படியெல்லாம் நீங்கள் நிறைய வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு அது அர்த்தமே என்ன செய்யும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பிரிவுகளை சொல்வது போல சலஃபி என்ற வார்த்தை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். இந்த சலஃபிகள் அப்படி என்ற வார்த்தையும் சொல்வார்கள். இதை எனது ஒரு வழிகட்ட ஒரு தோற்றம் போன்று ஒரு குறிப்பிட்ட பிரிவினரால் அடையாளப்படுத்தப்படுவது நாமெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த சலஃபி என்ற வார்த்தை என்ன, அப்படி இஸ்லாம் எங்களுக்கு என்ன அதை பற்றி சொல்லி இருக்கிறது, அதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவு இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். இதனால் தான் இந்த தலைப்பை விளங்கப்படுத்தலாம் என்று நான் இதை முடிவெடுத்தேன். அது மாத்திரமல்ல, சலஃபி என்ற வார்த்தையை வழி தவறுத அமைப்பாக அரபுலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியுள்ளவர்களை தவிர வேறு யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும். எப்படி அரபுலகத்தில் குர்ஆன் சுன்னாவுக்கு வெளியில் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் இந்த சலஃபி என்ற வார்த்தையை என்ன செய்ய மாட்டாங்க, தவறாக அடையாளப்படுத்த மாட்டார்கள். ஆனால் தமிழுலகத்தில், தமிழ்நாட்டு இந்த பகுதிகளில், நம்ம தமிழ் பேசக்கூடிய இலங்கை போன்ற பகுதிகளில் சிலரால், ஒரு சில அமைப்புக்கினரால் மட்டும் சலஃபி என்ற வார்த்தை தவறாக அடையாளப்படுத்தப்படுவது நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அது என்ன பின்னணி, இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. என்ன அவர்கள் சலஃபி என்ற வார்த்தைக்கு அங்கே விளங்கப்படுத்துவாங்கன்னு சொன்னால், குர்ஆனையும் சுன்னாவையும் சஹாபாக்களையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவையும் சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். குர்ஆனையும் பின்பற்றணும், சுன்னாவையும் பின்பற்றணும், சஹாபாக்களையும் என்ன செய்யணும், பின்பற்றணும். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம், வஹி சஹாபாக்களுக்கு என்ன செய்யலை, இறங்கவில்லை. வஹி இறங்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். எனவே குர்ஆனும் சுன்னாவும் தான் வஹியாக இருக்க முடியுமே தவிர நபித்தோழர்களுக்கு இறங்கியது வஹியாக இருக்க முடியாது. நபித்தோழர்களுக்கு வஹி இறங்கவில்லை. நபித்தோழருக்கு வஹி இறங்கவில்லை என்கின்ற பொழுது நபித்தோழர்களை பின்பற்றலாம் என்று சொன்னா இது குஃபுரா இல்லையா, இது இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லுமா இல்லையா, வெளியேற்றுமா இல்லையா, இது வைக்கப்படுகின்ற கேள்விகள்ல ஒன்று. அதுபோல நபித்தோழர்கள் நிறைய இடங்களில் பிழைவிட்ட விஷயங்கள் என்ன செய்து இருக்குது, நாங்களே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நபித்தோழர்கள் பல மார்க்க தீர்ப்புகளில் பிழைவிட்டிருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு பிழைவிட்டிருக்கிற நேரத்தில் எப்படி பிழைவிட்ட ஒன்றையும் பிழைவிடாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சமனாக என்ன செய்யுது, உபயோகிப்பது எப்படி? இது இரண்டு. மூன்றாவது, நாங்கள் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் தான் என்ன செஞ்சுக்கிறோம், பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னடா புதுசா என்ன, நபித்தோழர்களையும் சேர்த்து சொல்வது இது ஒரு புதிய மதுஹப், இது புதிய மதுஹப் போன்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டு இதுக்கு தான் அவங்க என்ன பேர் வச்சுக்கிறாங்க, சலஃபியா, சலஃபிகள் இப்படி என்று சொல்லிக் கொள்றாங்க. எனவே இது ஒரு தனி வழிகேடு, இது தனி வழிகேடு. எந்த அளவுக்கு சொன்னால், வழிகட்ட பிரிவுகள் என்ற அமைப்பில் ஒரு 4 CD பேசப்படுது. அப்படி பேசப்படுகிற நேரத்தில் தப்லீக் ஜமாத், ஜமாத்தே இஸ்லாமி, ஷியாக்கள் இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டி எல்லாத்தையும் அப்படி பேசுகின்ற அமைப்பில் தொடர்ச்சியாக ஷியாக்கள் வேறு, ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு வேறு, அது வேறு, சரியா? இப்படி பட்டியல் அவர்கள் பேசிக்கிட்டு கடைசியாக என்ன செய்வாங்க, சலஃபிகள், கடைசியாக சலஃபிகள் அப்படி என்ற ஒரு தலைப்பில் என்ன செய்வார்கள், பேசுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எப்பயும் நம்ம மார்க்க விஷயம் பேசுகிற நேரத்தில் திறந்து வெளிப்படையாக இது என்ன என்று தெளிவாக விமர்சித்து பேசினால் மட்டும்தான் எங்களுக்கு உண்மை என்ன செய்யும், தெரிய வரும். இப்படி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ சலஃபியல் என்ற ஒரு பிரிவினரை இப்படியான ஒரு பேச்சில் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் கூடுதலாக, அதாவது அடிக்கடி திருப்பி கூடுதலாக மக்களுக்கு மத்தியில் வைக்கப்படுகிறது. மக்களுக்கு மத்தியில் இந்த கருத்து ஆக்கப்படுகிறது, கருத்துருவாக்கம் உருவாக்கப்படுகிறது. யார் சலஃபிகள் என்று சொல்லப்படுகிறார்களோ அவர்களிடமிருந்து பதில்கள் சாதாரணமாக அல்லது இது போன்ற கேள்விகளுக்கு தெளிவாக வராத பொழுது அது இன்னும் கொஞ்சம் என்ன செய்கிறது,
வலுப்பெறுவதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதில் நாம் முதலாவது என்ன விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது நான் பேசுவது நான் சொல்லுகின்ற அடிப்படை கிடையாது. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படைகளை பேசுகிறேன். நான் மட்டுமல்ல, இஸ்லாமிய அறிஞர் சமுதாயம், குர்ஆன் சுன்னால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர் சமுதாயம் இப்படித்தான் நம்பணும், அப்படித்தான் நம்பி இருக்கிறார்கள், அப்படித்தான் இஸ்லாமிய அக்கீதா நூல்கள் இருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். முதல் செய்தி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன பெயர்களை தவிர எந்த பெயர்களும் மார்க்க ரீதியான பெயர்களாக மாறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவில் சொன்ன பெயரை தவிர எந்த பெயர்களும் மார்க்க ரீதியான பெயர்களாக மாறாது. அல்லாஹு தஆலா யாருக்கு உத்தரவாதம் அளித்து எதற்கு உத்தரவாதம் அளித்தானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு வாக்களித்து எதற்கு உத்தரவாதம் அளித்தார்களோ அந்த பெயர்களை தவிர வேறெந்த பெயர்களுக்காகவும் நேசித்தல் பகைத்தல் என்றது கூடாது, உத்தரவாதம் அளித்த இடத்துக்கு தவிர. உதாரணமாக இப்போ இந்த சலஃபியா என்ற பெயரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், குர்ஆன்ல அல்லாஹு தஆலா நல்ல ஒரு கூட்டத்துக்கு சலஃபிகள் என்று அல்லாஹு தஆலா எங்கேயும் சொல்லல, மறுக்கல். அது இரண்டாவது அம்சம். நல்ல ஒரு கூட்டத்துக்கு இவர்கள் நல்ல பிரிவினர், அவர்களுக்கு நான் சலஃபி என்று பெயர் வைத்திருக்கிறேன் அல்லாஹு தஆலா எங்கேயா சொல்லிக்கிறானா? சொல்லல. ஹதீஸ்ல எங்கேயா வந்திருக்குதா? வரல. இந்த பெயர் மட்டுமல்ல, தௌஹீத் ஜமாத் என்ற பெயர் குர்ஆன் சுன்னால வந்திருக்குதா? வரல. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற பெயர் குர்ஆன் சுன்னால வந்திருக்குதா? வரல. இதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஹிஸ்புல்லா என்ற பெயர் குர்ஆன் சுன்னால வந்திருக்குதா? எந்த இயக்கத்தை இன்றைக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய எந்த அமைப்புடைய பெயராவது குர்ஆன் சுன்னால பாராட்டி வந்திருக்கிறா? வரல. என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பிராக்டிகலா பாத்தீங்கன்னா, பாக்கியாத்து சாலிஹாத்னு ஒரு மதரசா இருக்குது. குர்ஆன்ல பாக்கியாத்து சாலிஹாத்னு சொல்லு வருதா இல்லையா? வருது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்ல. அது ஒரு மதரசாவுடைய பேர். அல்லாஹ் தஆலா அந்த மதரசாவை என்ன செய்யல? பாராட்டல. வல் பாக்கியாத்து சாலிஹாத்னு குர்ஆன்ல வருது. இப்படி பெயர்களை எடுத்து நம்ம ஒரு நல்ல பெயரா இருக்கிறனால நம்ம வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நிறைய என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா இருக்கு தென்லபனான்ல. அல்லாஹ் குர்ஆன்ல அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ் தஆலாவுடைய அந்த ஹிஸ்புல்லா தான் என்ன செய்யும்? வெற்றி பெறும் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஹிஸ்புல்லாஹ்க்கு சொன்னதா? இல்ல. ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்ஸமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம் ஜமாத்தையும் அவருடைய இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற நேரத்தில் ஜமாத்துல் முஸ்லிமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது இப்ப அதுக்காக வேண்டி ஜமாத்துல் முஸ்லிமீன் பேர் வச்சவங்க எல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ள வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. எனவே என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், குர்ஆனில அல்லாஹு தஆலா பாராட்டி சொன்ன பேர், அதாவது இந்த பேர் தான் முஸ்லிம்களுடைய பேர் என்று முஸ்லிம் என்ற பெயரை தவிர வேற எதுவும் அல்லாஹ் சொல்லல. குர்ஆனிலோ ஹதீஸிலோ முஸ்லிம் என்ற பெயரை தவிர வேற எந்த பெயரையும் அல்லாஹு தஆலா பாராட்டி என்ன செய்யவில்லை? பெயர் வைத்ததாக சொல்லவில்லை. முத்தகீன்கள் என்று வருது, முஃமினீன்கள் என்று வருது, முஸ்லீம்கள் என்று வருது, எத்தனையோ பெயர்கள் வருது. அதுல முஸ்லீம்கள் என்ற பெயருக்கு தான் அல்லாஹு தஆலா இறைவன் தான் உங்களுக்கு முஸ்லிம் என பெயர் சூட்டினான் என்ற கருத்து வருவது போன்றும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் உங்களுக்கு என்ன முஸ்லிம் என்று பெயர் சூட்டினார் என்று வருவது போன்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான்? சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த பெயருக்கு மட்டும்? இது முஸ்லிம் என்ற பெயருக்கு மட்டும். மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம். வேற ஏதாவது பேர் அல்லாஹு தஆலா சொல்றானா? சொல்லல. எனவே நாங்கள் ஒன்றுக்காக ஒரு பேருக்காக போராடுவதாக இருந்தால், இந்த பேரை விட்டு தர மாட்டோம் என்று போராடுவதாக இருந்தால், இது உங்களுக்குரிய பேரல்ல எமது பெயர் தான் அப்படின்னு போராடுவதாக இருந்தால், இந்த பேரை தான் நான் வைத்துக் கொள்வேன் என்று போராடுவதாக இருந்தால், அது எதாக இருக்கணும்? முஸ்லிம். எந்த ஜமாத்தாக இருக்கணும்? இஸ்லாம். இது ரெண்ட தவிர இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் தீன் என்பது இஸ்லாம் தான். எனவே ஒரு பேருக்காக நாங்கள் சண்டை பிடிப்பதும், அதற்காக வேண்டி வாதாடுவதும், அது எங்களுடைய பேர் தான் உரிமை கொண்டாடுவதும், அல்லது ஒரு கொள்கைக்காக நாங்கள் வாதாடு, ஒரு ஜமாத்துக்காக வாதாடுவதும், அதுக்காக வேண்டி போராடுவதாக இருந்தால் அது எதாக இருக்கணும்? முஸ்லிம், இஸ்லாம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்ற முதல் உறுதி இருக்கணும், முதல் உறுதிப்பாடு இருக்கணும். அது சலஃபி என்ற பெயராக இருக்கலாம், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். ஒரு குரூப் சொல்லுது நாங்க தான் சலஃபிகள், வச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. என்ன நீங்க சலஃபிகள் வைப்பதனால சொர்க்கம் போற அர்த்தமோ, சலஃபிகள் ஒரு குரூப் வைக்கலன்றதுக்காக அவங்க நரகம் போற அர்த்தமோ எதுலையும் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்தரவாதம் தரவில்லை. இதுல மிக உறுதியாக இருக்கணும். ஒன்றை அடையாளப்படுத்துவதற்கு சொல்லப்படுகின்ற இரண்டாவது அம்சத்துக்கு வருவோம். முதல் பகுதி நம்ம எதுக்கு, அதாவது ஒரு நம்ம பேர் வைத்திருக்க, உதாரணமா ஒரு ஆளுக்கு அப்துல் ரஹ்மான் பேர். இந்த அப்துல் ரஹ்மான் பேருக்கு எவ்வளவு கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? போராடலாம் தெரியுமா? இதுதான் நான் பிறந்தோடனே வச்ச பேர், பேர்த் சர்டிஃபிகேட்ல இதாக இருக்குது, இதனால ஸ்கூல் பிரச்சனைகள் அவ்வளவுதான் நிக்கணுமே ஒழிய அப்துல் ரஹ்மான் பேரை நீ எப்படி மாத்தலாம்? அப்துல் ரஹ்மான் பேர்லாட்டி அவனால சொர்க்கம் போக முடியுமா? அந்த அளவுக்கு போராடக்கூடாது. எந்த அளவுக்கு போராடக்கூடாது? இந்த லெவலுக்கு போகக்கூடாது. அல்லாஹு தஆலா யாருக்கு உத்தரவாதம், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நபித்தோழர்கள்ல பாராட்டிய 2 பேர்கள் இருக்குது. என்ன? முஹாஜிர்கள், அன்சார்கள். முஹாஜிர்கள், அன்சார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அந்த பேர் வச்சான். அல்லாஹு தஆலா தான் இவர்களுக்கு முஹாஜிர்கள், அன்சார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மதீனால வைத்து
ஒரு ஒரு அன்சாரிக்கு ஒரு முஹாஜிர் அல்லது முஹாஜிருக்கு ஒரு அன்சாரி என்ன செஞ்சிடறாரு, அடிச்சிடுறாரு. அடித்த உடனேயே அந்த பிரச்சனையை எப்படி அணுகணுமோ அப்படி அணுகலை. எல்லா நபித்தோழரும் அல்ல, அங்கிருந்த நபித்தோழர்கள், அங்க இருந்து ஒரு 5-10 பேர் இருந்திருப்பாங்களே, அவங்க அணுகல. அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னா, யாழல் அன்சார், அன்சாரியெல்லாம் வாங்கன்ட்டாங்க. இவர்கள் யாழல் முஹாஜிரின், வாங்க முஹாஜிர்கள் என்றாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வந்த உடனே பிரச்சனையை விசாரிக்கல. முதலாவது மஹாதிஹி தஅவுல் ஜாஹிலியா, மஹாதிஹி தஅவுல் ஜாஹிலியா தஅவுஹா ஃபஇன்னஹா முன்தினா. இது என்ன, இது ஜாஹிலிய காலத்துல மாதிரி கூப்பிட்டுக்கிறீங்க, உற்றுங்க, இது நாற்றம் பிடித்த அழைப்புனாங்க ரசூலுல்லாஹ். இது அன்சார்கள் முஹாஜிர்கள். என்ன பெயர்? அன்சார் என்ற பெயரும் முஹாஜிர் என்ற பெயரும். அன்சார்கள்லாம் வாங்கன்னாங்க, முஹாஜிர்லாம் வாங்கன்னு சொன்னாங்க. 2 வகையில் அவங்க தகுதி. ஒன்று நபித்தோழர்கள், தியாகத்துக்கு தகுதியானவர்கள் 2 குழு. இரண்டாவது பேரும் அன்சார் முஹாஜிரும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா பாலு ஹாதிஹி தஅவுல் ஜாஹிலியா. இது என்ன, இது மஹாதிஹி தஅவுல் ஜாஹிலியா, ஜாஹிலிய கால அழைப்பு. தஅவுஹா, இதை விட்டுருங்க, ஃபஇன்னஹா முன்தினா, இது நாற்றம் பிடித்த அழைப்பு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அந்த இடத்துல சொன்னார்கள். அப்ப முதலாவது ரசூலுல்லாஹ் எதை தடுத்தாங்கடா, அன்சார்கள் என்ற பெயர் நீங்க உதவியவர்கள் என்பதற்காகத்தான், முஹாஜிர் என்ற பெயர் நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்கள் என்பதற்காகத்தான். இதுக்கு நீங்க ஒரு குரூப்பை உருவாக்குவதற்கும் அவர்கள் ஒரு குரூப்பை உருவாக்கி சண்டை பிடிக்கிறதுக்கு அல்ல, அடையாளமாகத்தான் அது இருக்கணுமே தவிர அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று உயர்ந்த 2 பேர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அந்த அந்த விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லிம் என்ற பெயருக்கும் இஸ்லாம் என்ற பெயருக்கும் தவிர வேற எந்த பெயருக்கும் ஆன்மீக உத்தரவாதம் கிடையாது. ஆன்மீக உத்தரவாதம் கிடையாது. அல்லாஹு தஆலா பாராட்டக்கூடிய பெயர்களாக முஸ்லிம் என்ற பெயரும் இஸ்லாம் என்ற பெயரும் தான் என்ன செய்யும், இருக்குமே தவிர வேற எதுவும் இல்லை. இதுல நம்ம உறுதியாக இருக்கணும், முதல் அம்சம். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இருக்க ஏன் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள அப்ப அஹ்லு சுன்னா, நல்ல கொள்கையில் உள்ளவங்களுக்கு அஹ்லு சுன்னா என்ற பெயர், சலஃபியா என்ற பெயர், இதே போல தௌஹீத்வாதிகள் என்ற பெயர், இது போன்ற சில அடையாளங்கள் என்ன செய்யுது, வரலாற்றில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஏன் அப்படி உபயோகப்படுத்தினாங்க? இப்படி இல்லைன்னு தெரியுது தானே, எல்லாரும் முஸ்லீம் இருந்திருக்கலாம் தானே, எல்லாரும் இஸ்லாம் என்ற வார்த்தையோட இருந்திருக்கலாம் தானே, ஏன் இப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் 3 குழு தான் இருந்தது. ஒன்று காபிர்கள், முஸ்லிம்கள், காபிர்களாகவும் முஸ்லிம்களாகவும் நடித்துக் கொண்டவர்கள், காபிர்களாகவும் முஸ்லிம்களாகவும் நடித்துக் கொண்டவர்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம், அதாவது காபிர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் அவங்களுக்கு நடிப்பது பிரச்சனையா இருக்காது, எந்த மதத்தில் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா முஸ்லிம்களுக்கு அது பிரச்சனை. எனவே அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள இருந்தார்கள், ஆனால் அவர்கள் காபிர்களாக இருந்தார்கள், முனாஃபிக்குகள். இதை தவிர வேறொரு பிரிவு இருக்கல. அங்க ஷிர்க் செய்தால் அவன் காஃபிர், ஷிர்க் செய்யாம ஷிர்க்கை நிராகரித்து இங்கல வந்தேன்னு சொன்னா இந்த பக்கம் வந்தால் அவன் என்ன முஸ்லிம். இவ்வளவுதான். முஸ்லிம் காஃபிர் என்று தான் இருந்தது, இஸ்லாம் குஃபர் என்று தான் என்ன செய்தது இருந்தது. இப்படி இருக்கிற நேரத்தில் சரியான கொள்கையை அடையாளப்படுத்துவதற்கு முஸ்லிம் இஸ்லாம் என்ற பெயரை தவிர வேற எதுவும் என்ன அங்க அவசியமா இருக்கல. அல்லாஹ் சூட்டின அந்த பெயரே என்னது, அந்த இடத்துல முழு தேவையை அது நிறைவேற்றி கொண்டிருந்தது. என்றைக்கு இந்த பிரச்சனை உண்டாகுது, அபூபக்கர் காலத்து உண்டாயிச்சா? இல்ல. எந்த அபூபக்கர் காலத்துல முஸ்லிம்களை வித்தியாசமா அழைக்கிறதுக்கு எந்த பேரும் என்னது இல்லை. உமர் ரலியல்லாஹு காலத்துல இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இல்லை. ஆனால் அலி ரலியல்லாஹு காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுடைய பின்னணியில என்ன உண்டாயிச்சுண்டா, இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள ஒரு குழு உருவாகுது, குழுக்கள் உருவாகுறாங்க. ஆனா அவங்க இஸ்லாத்துட்டு வெளியே போகவும் இல்லை, முஸ்லிம்களாகவும் இருக்கிறாங்க, கொள்கையில தவறுறாங்க, கொள்கையில தவறி போறாங்க. ஆனா அவர்களை காபிர் பட்டியல என்ன செய்யலாது, சேர்க்கவும் முடியாது. முனாஃபிக்குகளும் அல்ல, முனாஃபிக்குகளும் அல்ல, இஸ்லாத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க. அப்படி தோன்றிய முதல் பிரிவாக என்ன சொல்லுவோம், இந்த ஹவாரிஜ்கள், ஷியாக்கள், இப்படி பட்டியல் சொல்லுவோம். இப்ப இந்த பேர்களை ஏன் அன்றைக்குள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்னாங்கன்னு சொன்னால், இது ஹவாரிஜ்கள் ஷியாக்கள் சொன்னாங்கன்னா அவருடைய கொள்கை தவறி இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்த சொன்னாங்க. இல்லாட்டி ஹவாரிஜ் என்ற பேருக்கோ ஷியா என்ற பேரோ பாவமான பேர் அல்ல, ஷியா என்ற பேரோ ஹவாரிஜ் என்ற பேரோ முத்தசிலா என்ற பேரோ பாவமான ஒரு பேர் அல்ல. இன்னும் சொல்ல போனா முத்தசிலா என்ற பேர் முதல்ல யாருக்கு வந்தது, இந்த நபித்தோழர்கள்ல சிஃபின் யுத்தம், ஜமல் யுத்தம் நடந்த டைம்ல ஒரு குழு போராடாம ஒதுங்கி இருந்தாங்களே, நாங்க இதுக்கும் வரமாட்டோம் அதுக்கும் வரமாட்டோம், அவங்க தான் முத்தசிலா, முதலாவது முத்தசிலா. அப்படின்னா என்ன, ஒதுங்கியவர்கள். முத்தசிலாண்டா என்ன, ஒதுங்கி நின்னாங்க, 2 மானமப்பா அப்படின்னு சொல்லி பிரச்சனை இல்லாம ஒதுங்கி இருந்தாங்களே, அவங்களுக்கு பேர் முதலாவது. ஏன்னா முத்தசிலா என்ற பேர் அல்ல பிரச்சனை, அடையாளப்படுத்துறதுக்கு அந்தந்த சூழல்ல ஒரு பேர் என்ன செஞ்சாங்க வச்சாங்க. யாருக்கு வச்சாங்க, வழி தவறியவர்களுக்கு, சரியில் இருந்தவர்களுக்கு. சரியில் இருந்தவர்களுக்கு என்ன பேரா இருந்தது, முஸ்லிம். இஸ்லாம் என்ற பேர் நிலைத்தது. அவர்களும் முஸ்லிம் தான், ஆனா இன்னொரு பேரோடு அடையாளப்படுத்தப்பட்டாங்க. ஹவாரிஜ் முஸ்லிம்கள், ஷியா முஸ்லிம்கள், முத்தசிலா முஸ்லிம்கள். ஏன் அந்த பேர் வச்சாங்கடா, வித்தியாசப்பட்டுட்டாங்க. சரியான கொள்கையிலிருந்து, நபித்தோழர்களா இருக்கிற அந்த சரியான கொள்கையிலிருந்து, ரசூலான காலத்தில் வரக்கூடிய அந்த கொள்கையிலிருந்து வித்தியாசமான கருத்துக்கள் என்ன செய்தார்கள், தெரிவிக்க ஆரம்பித்தார்கள். இந்த காலப்பகுதியில்
வழிகேடு இப்படி மைனராக தான் இருந்துச்சு. முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள தோன்றிய வழிகேடுகள் மைனராக இருந்துச்சு. என்ற பிரச்சனை உண்டாக தெரியுமா? காலம் போக போக ஆட்சி உமையாக்களுடைய ஆட்சி முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னதான் சச்சரவு பிரச்சனை யுத்தம் இருந்தாலும் ஆட்சி பீடத்தில் எந்த வழிகட்ட கொள்கை வருவதற்கான வாய்ப்பு இருக்கல. அங்க வர வாய்ப்பு இல்லைன்னா கீழே என்ன செய்யாது, பரவ வாய்ப்பு இருக்காது. எத்தனையோ பிரிவுகள் தோன்றிய பின்னாலும் அப்பாசியர்கள் ஆட்சி ஏறுறாங்க. அப்பாசியர்கள் ஆட்சி ஏறிய பின்னால் தான் ஆட்சியிலே வழிகேடு வர ஆரம்பிக்குது. வழிகட்டவர்களை பக்கத்தில் வச்சுக்கல ஆரம்பிக்கிறாங்க. வழிகட்ட கொள்கைகளை பக்கத்தில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உமையாக்கட்ட காலத்தில் கீழே வழிகட்டவர்கள் இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப சவுதி அரேபியா நிலைமை என்ன? மன்னர் இருக்கிறாரு, அவர்கள் சரியான கொள்கைகள் உள்ளவர்கள். அதே நேரத்தில் கீழே உள்ள மக்கள் ஷியாக்கள் இருப்பார்கள், சூஃபிகள் இருப்பார்கள், அஹ்லுஸ்-சுன்னா வல் ஜமாஅத் செய்தவர்கள் இருப்பார்கள். பிரச்சனை இல்லை. ஆட்சிக்கே வந்துட்டா யாருக்கு பிரச்சனை? குர்ஆன் சுன்னாவில் எல்லாருக்கும் என்னது? அது பிரச்சனையாக மாறும். இந்த நிலைமை அப்பாசிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி என்ன செஞ்சது? வந்தது. இப்படி மாறுற நேரத்தில் அஹ்லுஸ்-சுன்னா ஜமாத்தினர் சுருங்க ஆரம்பிச்சாங்க. சுருங்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன? குறைந்து வர ஆரம்பிச்சாங்க. அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அஹ்மது பின் ஹம்பல் வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர் மன்னர் மூலம் என்ன செஞ்சாரு? சிறை வைக்கப்பட்டது. இமாம் மாலிக், இமாம் அபு ஹனீஃபா இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சது? நடந்தது. இப்படி ஒதுக்கப்பட்டு வார அந்த காலப்பகுதியில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்ப மிகப்பெரிய தேவை உண்டாகுது. எதுல தெரியுமா? இப்போ உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி, இமாம் மாலிக் பின் அனஸ் ஒருத்தர் வாரார், வந்து கேள்வி கேட்காரு. மா தக்கூலு ஃபில் இஸ்திவா, அல்லாஹு தாலா அரிசின் மீது ஆகிவிட்டான்னு வருது. அல்லாஹு தாலா அரிசின் இப்படி காட்டணுன்னே இதை வர்ணிச்சுட்டேன்னு நினைச்சிடக்கூடாது, சரியா? அல்லாஹு தாலா அரிசின் மீது ஆகிவிட்டான்றதுக்கு இந்த இதுக்கு எப்படி விளங்குறது? இப்படி இது எப்படி விளங்குறது? உடனே இமாம் மாலிக் என்ன பதில் சொன்னான்னு சொன்னா, அல் இஸ்திவா மஅலூமுன், இஸ்திவாண்டா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். அரசியல் ஆகிறதுன்னு சொன்னா என்னன்னு தெரியும். அதே போல அதாவது வல் கைஃபியத்து மஜ்ஹூல், எப்படி என்று சொல்றது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை ஈமான் கொள்வது கடமை. வஸ்ஸுஆலு அன்ஹு பிதா, அதை பற்றி கேட்பது பித்அத். அக்ரிஜு ஹாதல் முப்ததிய, இந்த பிதஅத்வாதியை வெளியே போடுங்கன்றார் இமாம் மாலிக். கடைசியா என்ன சொன்னாரு? அப்படி கேட்பது பித்அத், இவரை வெளியே போடுங்கன்னு சொன்னார். இது இமாம் மாலிக் சொன்ன காலம். குர்ஆனை சுன்னாவையும் சரியான முறையில் சிந்தித்து பின்பற்றக்கூடிய மக்கள் 90% என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. வழிதவறிய மக்கள் 10% இருந்தாங்க. இன்றைக்கு வெளியே போடுறவங்க யாரு? இவங்கல்ல. யாரு? குர்ஆன் சுன்னாவை பேசுறவங்களா இன்றைக்கு வெளியே போடுறாங்க? குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானவர்கள் தான் இவரை வெளியே போடுங்கள். யாரு? குர்ஆன் சுன்னா பத்தி கேள்வி கேட்கிறார், வெளியே போடுங்கன்ற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். இமாம் மாலிக் அந்த காலத்தில் சொன்னது அது சரி. ஆனால் இன்றைய சிச்சுவேஷனுக்கு என்ன செய்யாது? அது சரியான ஒரு கொள்கையாக, சரியான ஒரு நிலைப்பாடாக வராது. இப்ப புரிந்து கொள்ளணும், தலைகீழாக மாறுது. வழி தவறியவர்களை அடையாளப்படுத்துவதுடன் இன்னொரு தேவை உண்டாகுது. சுன்னால உள்ளவர்களை அடையாளப்படுத்திக்கிறார். இவங்க குரூப் நிறைஞ்சிட்டு. எந்த குரூப்? கவாரிஜ், முத்தசிலா, இப்படி என்ன ஷியா, அதே போல இந்த மாதிரியான பேர்களை நிறைய ஆரம்பிச்சிட்டு. இப்ப யார் அடையாளப்படுத்தப்படணும்? குர்ஆன் சுன்னால உள்ளவங்க யார் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற நேரத்தில் முதலாக உபயோகப்படுத்தப்பட்ட பேர் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. அது ஏன் அப்படி அடையாளப்படுத்தினாங்கடா, நாங்க சுன்னா வழியாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி உங்களை மாதிரி என்ன பகுத்தறிவு ரீதியாக தேவையற்ற குதர்க்கவாதங்களை நுழைத்து முடிவெடுக்கிறவர்கள் அல்ல. நாங்க யாரில் வழி இருக்கிறோம்? சுன்னா, குர்ஆன் சுன்னா ஏதோ சொல்ல அந்த வழியில் இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவது அல் ஜமாஅ, அந்த வழியில் இருப்பவர்களோடு இருப்பவர்கள். அந்த வழியில் காலாகாலமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பவர்கள். கருத்து வழங்கிட்டு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, சுன்னால் இருப்பவர்கள், சுன்னாவில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு இருப்பவர்கள். பிரிய மாட்டோம். இந்த பேரை ஆரம்பமாக உபயோகித்தார்கள். எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ பேர் குர்ஆன் சுன்னா சொன்ன பேர் அல்ல. அதுக்காக வேண்டி ஒரு போறப்ப சுன்னா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் இப்ப கடைசியில் யார் யூஸ் பண்றாங்க? சுன்னத்து வல் ஜமாஅத். விளங்கிட்டா? சுன்னத்து வல் ஜமாஅத்னு வந்தது. இப்ப நம்ம அதுக்காக வேண்டி நாங்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்னு அதுக்காக பெரிய போராட்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வச்சுக்கோங்க, நான் வேறொரு பேர் அடையாளப்படுத்திக்கிறோம். நாங்க சுன்னால உள்ள மக்கள் என்று வேறொரு பேர்ல என்ன செய்யறோம்? நாங்கள் அடையாளப்பட்டுக் கொள்றோம். இந்த பேருக்காக போராடித்தான் ஆகணும் குர்ஆன் சுன்னா சொல்லுதா? இல்லை. இரண்டாவது கட்டம் என்ன? வரலாற்றில் ஒரு காலப்பகுதியில் என்ன செய்வாங்கன்னா சலஃபிகள் என்ற வார்த்தையை உபயோகித்தாங்க. சலஃபிகள் என்ற வார்த்தை ஏன் உபயோகித்தார்கள் சொன்னால், பிளவுகள் எப்போ உண்டாயிச்சு? பிற்காலத்திலே முற்காலத்திலையா? பிற்காலத்தில். முற்காலத்தில் இருந்தவர்கள் இந்த பிளவு என்ன செய்யல இருக்கல. சலஃபி முன்னால் உள்ளவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், முன்னால் உள்ளவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். இந்த பின்னால் உள்ளவர்கள் யாரை என்ன செய்வதில்லை, அவர்கள் பின்பற்ற எல்லாம் பிற்காலத்தில் தான் வழிகேடுகள் என்ன செய்தது? தோன்றியது. நாங்கள் முன்னால் உள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள். முன்னால் உள்ள சமுதாயம் என்று தாபீன்கள் சொன்னா யாரை குறிக்கும்? சஹாபாக்களை குறிக்கும். தபு தாபீன்கள் சொன்னா யாரை குறிக்கும்? சஹாபா தாபீன்களை நல்ல மக்களையும் சஹாபாக்களையும் குறிக்கும். தபு தாபீன்கள் சொன்னா யாரை குறிக்கும்? அதுக்கு மேல உள்ளவர்களை நல்ல மக்களை சஹாபாக்களையும் குறிக்கும். இன்றைக்கு நாம சொன்னோம் என்றா, இன்றைக்கு முன்னால் வாழ்ந்த சரியான வழி நடந்த எல்லா இஸ்லாமிய அறிஞர்களையும் என்ன செய்யும்? சஹாபாக்கள் வரைக்கும் குறிக்கும். தான் சலஃபி என்பதற்கான சிம்பிளான அடையாளம்.
மற்றபடி இந்த சலஃபி என்ற வார்த்தைக்கு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ உத்தரவாதம் இருக்கின்ற அர்த்தம் அல்ல. இது அல்லாமல் இது பரவலாக சர்வதேச உலகத்தில் குர்ஆன் சுன்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகின்ற பெயர்கள். எது? அஹ்லு சுன்னா வல் ஜமா, சலஃபியா, தாயிஃபத்துல் மன்சூரா, ஃபிர்கத்துன் நாஜியா, பல பேர் சொல்லுவாங்க. இது அடையாள பெயர்களை தவிர குர்ஆன்லயும் சுன்னால இந்த பெயர்களுக்கு என்ன வரல, இதுதான் இது இல்லாட்டி இல்லை என்ற உத்தரவாதம் எதுவும் அல்ல. இது ஒரு வகையில் வைத்துக் கொண்டீர்களா? இன்னொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் தவறான அமைப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பெயர் இன்னொரு காலத்தில் நல்ல கொள்கையில் உள்ளவர்களுக்கு அடையாளப்படுத்த பயன்படும். முதலாக தௌஹீத்வாதிகள் என்ற பேர் யாருக்கு அடையாளப்படுத்தப்பட்டது வரலாற்றில்? முத்தசிலாக்களுக்கு. யாருக்கு? முத்தசிலாக்கு, அஹ்லுக்கு தௌஹீத். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் சரியான முறையில் ஏகத்துவத்தை என்ன செய்யக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள் முதலாக உபயோகப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் பிற்காலத்தில் நம்மளா தமிழ் மக்களுக்கு எப்படி குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களுக்கு என்ன பேர் வந்தது? தௌஹீத்வாதிகள். என்றைக்காவது நான் தௌஹீத்வாதி என்ற ஆட்டிக்கு நம்ம எழுதின ஒரு கட்டுரை இல்லை. பிறகு இவங்கள் அதை சூட்ட ஆரம்பித்த பின்னால் தான், சரியான கொள்கைக்கு தௌஹீத்வாதி என்ற அடையாளப்படுத்தல் வந்த பின்னால் தான் நாங்கள் அதை என்ன செஞ்சோம், உபயோகப்படுத்த ஆரம்பித்தோம். நல்லா இருக்குது. எதை விட்டுட்டோம்? வஹாபி என்று சொல்லாதேன்னு அதை என்ன செஞ்சிட்டோம், அது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தௌஹீத் என்ற வாதி என்ற பேர் என்ன செய்தோம், நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதற்காக வேண்டி தௌஹீத்வாதி என்ற பேர் காலாகாலமாக பிடிச்சிட்டு கொண்ட அவசியம் இல்லை. என்றைக்கு அது தவறான கொள்கைகளுக்கு பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சதோ நம்ம நீங்கிக் கொள்ளலாம். அதிலிருந்து எதிலிருந்து நம்ம நீங்க கூடாது? என்றைக்கும் முஸ்லிம் இஸ்லாம். ஒருவர் வந்து ஒருத்தர் தௌஹீத்வாதி அல்லன்னு சொல்லிட்டாரு வைங்களேன், அல்லாஹ் தஆலா எங்கேயும் சொல்லல இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்லி, முஸ்லீம் அல்லன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு என்ன செய்வாரு, வெளியே போவார். எனவே எந்த வார்த்தைக்கு பெருமதி உண்டு, மார்க்க ரீதியான பலம் உண்டு என்ன செய்ய வேண்டும், புரிந்து அடையாளப்படுத்தப்பட்ட பேர். இப்போ உதாரணமாக தமிழகத்தில் தௌஹீத்வாதிகள் என்று சொல்ற அதே கால பகுதியில் அதுக்கெல்லாம் 200 வருடங்களுக்கு முன்னால் அஹ்லுல் ஹதீஸ் என்ற பேர் என்ன செய்யுது, வட பகுதியில் அங்கே கேரளாவில் என்ன செஞ்சது, உபயோகப்படுத்தப்பட்டது. எது? அஹ்லுல் ஹதீஸ். அப்போ அதுக்காக 2 பிரிவு, அது 2 பிரிவு அல்ல, அதுக்கு என்ன பேர்? இதுதான். இன்றைக்கு நீங்க என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், அதே போல மத்திய கிழக்கில் அதே கால பகுதியில் சலஃபி என்ற பேர் என்ன செஞ்சது, உபயோகப்படுத்தப்பட்டது. மத்திய கால, அதாவது அதே இந்த மத்திய கிழக்கில் இதே கால பகுதியில் எந்த இடத்துல வந்து இந்த பேர் உபயோகப்படுத்தப்படுதோ அதே கால பகுதியில் இங்கே என்ன பேர், சலஃபிகள். இப்போ சலஃபியும் தௌஹீதும் முரணென்று கற்பிச்சு அஹ்லுல் ஹதீஸும் இதுவும் முரணென்று கற்பிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்னது இல்லை. பேர் வந்தாலே முரணா, பேர் வந்தாலே முரணெடுத்தம் இல்லை. அந்தந்த பிரதேசத்தில் அந்தந்த இடத்தில் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், ஷியாக்கள் ஒரு பிரிவு இருக்கிறாங்க, ராஃபிலா மாதிரி. என்ன பேர்? ஜைதியாக்கள். சரிதானே? யமன்ல இருக்கக்கூடிய கூடுதலான ஷியாக்கள் யாரு? ஜைதியாக்கள். ஈரான்ல இருக்கக்கூடிய கூடுதலான ஷியாக்கள் யாரு? ராஃபிதாக்கள். சிரியாவில் இருக்கக்கூடிய கூடுதலான ஷியாக்கள் யாரு? அலவிகள். இதெல்லாம் ஷியாட பிரிவுகள். இதுல ஈரான் என்ன செய்யும், மிகப்பெரிய குஃபராக பார்க்கும் சிரியா ஷியாக்களை. அதே நேரத்தில் கொஞ்சம் நெருக்கமான குஃபரா பார்க்க எதை, ஜெய்தியாக்களை. ஆனால் ஜெய்தி என்ற பேர் முதலாவது எதுக்கு ஷியாக்கள் உபயோகப்படுத்தினாங்க தெரியுமா? எங்களை கொள்கையை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவங்க சரியான கொள்கைக்கு போயிட்டாங்கன்ற அந்த அடையாளத்துக்கு தான் ஜெய்தி என்ற பேர் முதலாக உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நம்ம ஜெய்தி என்று சொன்னா யாரு, வழிகட்ட பிரிவுக்கு சொல்றோம். அதான் உண்மை. என்ன காரணம்? ஜெயித் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவங்களுடைய வழியில, அந்த இஸ்லாமிய அறிஞர்கள் வழியில வாரார் ஷியாக்கள். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அபூபக்கர் உமர் உஸ்மானுக்கெல்லாம் சபிக்க மாட்டேன், அவர்களை திட்டமாட்டேன்ட்டாங்க. என்ன திட்டமாட்டேன்னு சொல்றீங்கன்னா ஜெய்தி குரூப். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் ஜெய்தி குரூப் அப்படின்ட்டாங்க. இப்ப பேர் வரலாற்றில் சரியான இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, சரியான இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஆனால் ஷியாக்களுடைய ஏனைய கொள்கைகளை அவங்க வச்சிருந்தாங்க. எனவே தவறான அந்த பேர் என்ன செய்தது, வர ஆரம்பிக்குது. புரிஞ்சுதா? அது இப்ப இந்த மாதிரி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எந்த பெயருக்கும் சமுதாயத்தில் அறியப்பட்டு என்று சொன்னால் இது நல்ல கொள்கையில் உள்ளவர்களுக்கும் குர்ஆன்ல சுன்னால் உள்ளவர்களுக்கும் தனியாக உபயோகப்படுத்தப்படுது என்று அடையாளப்பட்டுன்னு சொன்னா அது வரைக்கும் நம்ம அந்த பேரை வாதிக்கலாம். இந்த பேர்ல நாங்கள் சலஃபிகள் தான், நான் தௌஹீத்வாதி தான், நான் அஹ்லுல் ஹதீஸ் தான், நான் குர்ஆன் சுன்னால் உள்ளவன் தான், நான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் தான் பயன்படுத்தலாம். என்றைக்கு அது பிரபல்யமாக கொண்டு போய் தவறான கொள்கையில போய் விழுவதோ அதை நான் விட்டு தர மாட்டேன்னு வச்சுக்க. நீ ஏன எனக்கு அது எந்த பாதிப்பும் என்ன இல்லை, சுன்னத்து வல் ஜமாஅத் யாருன்னு ஒரு தலைப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இன்றைய சிச்சுவேஷன்ல. ஏன்னா அது பெரும்பகுதி யாருக்கு என்னது, மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டு. என்றைக்கு சலஃபி என்ற பேர் வந்து, ஆனா சலஃபி என்ற பேருக்குரிய ஒரு இயல்பான நிலை என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்ற வரைக்கும் காலாகாலமாக குர்ஆன் சுன்னால் உள்ள மக்களுக்கு தான் கூடுதலாக என்ன செய்தது, பயன்படுத்தப்பட்டுக்கொண்டே வருது. முழு வரலாற்று ரீதியாக நீங்கள் பார்க்கலாம், சலஃபி என்ற வார்த்தை வகான சலஃபியன் என்றது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது நீங்க யோசிக்கலாம். என்னதுக்கு இந்த அடையாள பேர்? ஏன் இந்த அடையாள பேர், இந்த அடையாள பேர் ஏன் தேவைப்படுதுன்னு பாருங்க. நீங்க முஸ்லிம் அப்படின்னு சொல்லிட்டா காதியானி என்ற பட்டியல் அதுக்குள்ள வருமா வராதா? சட்டப்படி வராது. ஆனால் ஒரு அந்நியனுடைய சமுதாயத்தில் அந்த பார்வை
அல்லது இஸ்லாமிய சமுதாயம் அந்த வந்துடும். நீங்க முஸ்லீம் என்று சொல்லிட்டா ஷியா அதுக்குள்ள வரலாமா வரக்கூடாதா? வந்துருவாங்க. நீங்க எந்த பிரிவை சொன்னாலும் முஸ்லீம் என்று சொல்ற நேரத்தில் என்ன செஞ்சிடும்? உள்ளுக்கு வந்துடும். சலஃபி என்று சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவுட் ஆயிடலாம். அப்ப இவன் ஷியா இல்ல, இவர் வந்து காதியானி அல்ல, ஓ இவர் அந்த இதெல்லாம் இல்லை, இவர் வந்து இந்த வஹாபி குரூப் தௌஹீது, அதாவது சரியா பிள்ளையாண்டு வேலை. அது அடையாளம் என்ன செஞ்சிடும்? இவர் என்ன கொள்கை அளிக்கிறான் நீங்க ஒரு மணித்தியாலும் சொல்றதா இந்த சலஃபி என்ற பேர் என்ன செஞ்சிடும்? சொல்லிடும் இதுதான் அப்படின்னு. ஷியா என்ற பேர் எங்களுக்கு என்ன செய்தி சொல்லுது? சொல்லுதா இல்லையா? காதியானி என்ற பேர் எங்களுக்கு என்ன செய்தி சொல்லுது? அதே செய்தியை சலஃபி என்ற பேர் என்ன செய்திடும்? சொல்லிவிடும். இதனால தான் சொன்னார்கள் இவர் அந்த கொள்கையில் இல்லை. இந்த இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய வந்து எப்படி சொல்ல வேண்டி வரும்? இவர் மூத்தசிலா இல்லை, அப்போ இவர் ஷியாவோ இல்லை, இவர் ஷியா இல்லை, அப்போ காதியானியோ, இவர் காதியானி இல்லை, அப்போ இவர் இப்படியே நீங்கள் 72 சொல்லி முடிக்க வேண்டி வரும். அதை விட இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொல்லிடும்? இவர் சலஃபி 72 இல்லை அப்படின்ற வார்த்தை என்ன செஞ்சிடும்? சொல்லிவிடும். இதற்காகவே தான் இந்த அடையாள பேரை என்ன செய்தார்கள்? உபயோகித்தார். இது புரிஞ்சுதா? இரண்டாவது கட்டம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் சொன்னால், அடையாள பேர்களை பொறுத்த வரைக்கும் அடையாளமாக இருக்கும் வரைக்கும் தான், அடையாளமாக இருக்கும் வரைக்கும் தான். என்றைக்கு அடையாளம் தலைகீழாக மாறுகிறதோ அதுக்கு பின்னால் அதை என்ன செய்யக்கூடாது? அதை வாதித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை என்றால் சலஃபி என்ற பேர் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு யூஸ் பண்றா குர்ஆன்ல. யாருக்கு யூஸ் பண்றா? அல்லாஹு தஆலா. இந்த ஃபிரௌனை நாம் சலஃபஹ ஆக்கினோம், ஃபிரௌனை நாம் சலஃபன் விளங்கிட்டா சலஃபாக ஆக்கினோம். யாருக்கு சலஃபு? கெட்டவர்களுக்கு சலஃபு. பார்த்துக்க, உனக்கு இதான் ரிசல்ட், இதான் உனக்கு ரிசல்ட். இந்த மாதிரி அநியாயம் பண்ணி என்று சொன்னால் உனக்கு இது போல தண்டனை என்ன செய்யும்? கிடைக்கும். அவருக்கு இவர் சலஃப் ஃபிரௌன். யாராவது அநியாயம் பண்ணி அழிஞ்சாண்டா அவரை சலஃப் யாரு? ஃபிரௌன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புகாரியை நீங்க பெரட்டிங்கன்னா ஒரு தலைப்பு வரும், பாபு சலஃப். அங்க போய் சலஃபியலை பத்தி பாடம் நினைக்க கூடாது. முட்பணம் கொடுத்தல் என்ன? முட்பணம் அட்வான்ஸுக்கு பேர் என்ன? சலஃப். சுல்ஃபா கேட்குறீங்களா? இங்கே சுல்ஃபா அது என்னது? சலஃப் தான் அது. எனவே சலஃபி எல்லாம் முட்பணம் கேட்குறேன்னு விளங்கிடக்கூடாது. அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால் அது சொல் அர்த்தம். சலஃப் என்ன? சலஃபம் வ மஸலன் லில் ஆஹிரீன். எனவே இந்த எந்த வார்த்தை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி அதுக்கு இன்னொரு மொழி அர்த்தம் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். எந்த வார்த்தைக்காகவும் நம்ம போராடக்கூடாது. ஆனால் நல்லவர்களுக்கு அடையாளமாக அந்த வார்த்தை இருக்கும் வரைக்கும் போராடணும். ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை எப்படி முக்கியமோ உண்மைக்கான அடையாளமும் மிக முக்கியம். எப்படி உண்மை எப்படி முக்கியமோ உண்மைக்கான அடையாளம் என்னது? மிக முக்கியம். ஏன்னா அடையாளத்தின் ஊடாகத்தான் உண்மை என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். எனவே நம்ம அதை தவறானவர்கள் பயன்படுத்தாத வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்தணும். இது ஒரு இரண்டாவது அம்சம். மூன்றாவது சகோதரர்களே, இப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த பகுதி என்னன்னு சொன்னா, இதான் மிக முக்கிய மையக்கருவான பகுதி. சலஃப் என்ற வார்த்தை எதுக்கு உபயோகப்படுத்தினார்கள் அப்படி என்றதும் எதுக்கு உபயோகப்படுத்தியதாக சொல்கிறார்கள் என்றதும் ஒரு பெரிய தவறான ஒரு இட்டுக்கட்டது. என்னன்னு சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்களும் மார்க்கத்தை என்ன செய்வாங்க? அவங்களுக்கும் வகி. இப்போ எப்படின்னு சொன்னா சஹாபாக்களுக்கு வகி இறங்காதே ஒரு மணித்தியாலும் பயம் பண்றாங்க. எப்படி சஹாபாக்களுக்கு வகி இறங்காது? எந்த ஒரு முஸ்லிமாவது சஹாபாக்களுக்கு வகி இறங்குதுன்னு நம்புறாங்களா? என்னத்துக்கு இந்த தலைப்பு? சஹாபாக்களுக்கு வகி இறங்குன்னு யாராவது சொன்னாங்களா? வகி இறங்காது ரசூல். காதியானிகளுக்கு சொல்ல வேண்டிய பயான எங்களுக்கு சொல்லலாமா? எந்த ஒரு முஸ்லிமா அப்படி நம்புறானா? சஹாபாக்களுக்கு வகி இறங்க அப்படி வழங்கப்படும். வகி இறங்கிற நம்பினா அடுத்த என்ன? நபி வகி இறங்கிற நம்பின்னு சொன்னால் ஒருவருக்கு வகி அபூபக்கர் அவங்களுக்கு வகி இறங்க ஒருத்தர் நம்பிட்டாருவீங்க, அவர் நபி என்ற இடத்துக்கு வந்துருவார். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அதாவது நீங்க பார்க்கலாம், ஒரு பிரச்சனை இருக்குது சரியான சிந்திக்காட்டி. ஒருவர் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள ஒரு வழிகேடை காணலைன்னு வைங்களேன், இருக்கிற சின்ன வழிகேடை மேக்சிமம் வழிகேடா மாத்திடுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை. உதாரணம் பாருங்க. இப்ப உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு யூதருக்கு விளங்கப்படுத்துறாரு, ஒரு கிறிஸ்தவருக்கு விளங்கப்படுத்துறாரு. என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் இத்தகது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ், தங்களது மதகுருமார்களையும் தலைவர்களையும் அவர்கள் இறைவன் அல்லாத கடவுளர்களாக என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொண்டார்கள். அப்போ ஒருவர் வாரார், மதகுரு ஒருவர் வாரார், அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் அப்படி யாரையும் கடவுளர்களாக எடுக்கலையே, குர்ஆன் இப்படி சொல்லுதே. அவர் கிறிஸ்தவராக இஸ்லாத்துக்கு வந்தவர் அல்லது யூதராக இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்படி யாரையும் நம்ம எடுக்கலையே, குர்ஆன் இப்படி சொல்லுது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் அவர்கள் ஹலால் என்று சொன்னா நீங்கள் ஹலாலாக்கலையா? அவர்கள் ஹராம் என்று சொன்னா நீங்க ஹராமாக்கலையா? அதுதான் அவர்களை கடவுளர்களாக எடுப்பது அப்படின்னா. இது எதை குறிக்கல தெரியுமா? நான் உங்களுக்கு, நீங்க மார்க்க தீர்ப்பு கேட்குறீங்க, இது என்ன ஹலாலா ஹராமாண்டு, நான் உங்களுக்கு சொல்றேன் இது ஹலால் தாண்டு, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? போயிடுவீங்க. இந்த ஹதீஸ் ஞாபகம் வரும் உங்களுக்கு? அவர் ஹலால் என்றோடனே நான் ஹலால் என்று எடுத்துக்கண்டா நானும் இறைவனா எடுத்துக்கொண்டு யாருமே. எனவே முதலாவது நான் அரபு படிக்கணும், முதலாவது நான் அரபு படிக்கணும். இப்படி என்றைக்காவது நீங்க சிந்திச்சுக்கிறீங்களா? சிந்திக்கல. அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஹலாலாக்குகின்ற உரிமையை நீங்க எனக்கு தருவது,
ஹராமாக்குகின்ற உரிமையை எனக்கு தருவது. மத குருமார்கள் ஹலாலாக்குவதற்கும் ஹராமாக்குவதற்கும் உரிமை உண்டு. அவர்கள் மார்க்கத்தை படித்தவங்க, அவர்களுக்கு என்ன சில என்ன உரிமை உண்டு. அவர்கள் ஹலால ஹராமாக்குவாங்க, ஹராம ஹலாலாக்குவாங்க. அதை நம்ம என்ன செய்யலாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் கிறிஸ்தவ உலகத்துடைய நம்பிக்கை. அப்படியா இல்லையா? அவங்க மன்னிச்சா மன்னிப்பண்டே நம்புறாங்களே. இந்த நம்பிக்கையை சொன்ன செய்தியை என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா, இங்க கொண்டு வந்து சேர்த்தாச்சு. எங்க இஸ்லாமிய சமுதாயத்தில் யாருமே கிடையாது உச்சகட்ட தக்லீது பண்றவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி உச்சகட்ட தக்லீது பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மதுகப வெறி பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி. எதுல இல்ல? இமாம் ஷாஃபி ஹலாலாக்கினா குர்ஆன் சுன்னால ஹராமா வந்தாலும் அது ஹலால் தான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் நீங்க எங்கேயாவது கண்டிக்கிறீங்களா? காணல. அப்படி சொன்ன அவர் எங்க குஃபர், இஸ்லாத்தை விட்டு வெளியே போறார். இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நம்பிக்கை. இவர் ஆய்வு செஞ்சுதான் சொல்லிப்பாரு. இமாம் ஷாஃபியை விட இவர் படிச்சுப்பாரா? அவர் தான் நிறைய படிச்சிருப்பார் ஆய்வு. இதே இஸ்லாம் என்ன பேர் சொல்லுச்சுன்னா குஃபர்னு சொல்லல, தக்லீத். இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? தக்லீத். இந்த தக்லீத் ஒவ்வொருவரும் விடுதலை பெற வேண்டும், அறிவை கொண்டு போய் அடமான வைக்க கூடாது. இதுதான் பேச்சே தவிர ஹலால ஹராமாக்குற ஹராம ஹலாலாக்குற நிலைமை வந்து அது குஃபர், அது இஸ்லாத்துக்கு வெளியே கொண்டு போய்விடும் என்பதை புரிந்து ஆய்வு செய்யாம பின்பற்றுவது என்பது ஒருத்தர் குஃபர்ல கொண்டு போய் என்ன செய்யாது. இவர் வந்து தக்லீத் பண்ணதுக்காக இஸ்லாத்தோடு வெளியே போயிட்டார் அர்த்தம் என்ன செய்யாது, கொண்டு வராது. எனவே என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், இங்க ஒரு சிக்கல் வருகிற இஸ்லாமிய சமுதாயத்தில் நபித்தோழர்களை, இப்பதான் அதுதான் இடம், நபித்தோழருக்கு வகை விளங்கவில்லைன்னு யாரும் பின்பற்றி இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரும் இல்லை. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் சொல்வதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதும் தான் வகை என்றதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் இதை அடைந்து கொள்கின்ற வழிகளில் சிலர் தக்லீதை எடுத்துக்கிட்டாங்க. சிலர் என்ன செஞ்சிட்டாங்க, நான் இவரை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம், இவர் சொன்னா மட்டும் கேட்போம், இவர் தான் கூட என்ன செஞ்சுக்கிறாரு, படிச்சுக்கிறாரு, இவர் அறிவு தான் எனக்கு அறிவு, இதுதான் பிள்ளைன்னு சொன்னோம். இது வழிகேடு, இது வழிகேடு. எல்லோருக்கும் குர்ஆன் சுன்னா படிக்கணும், எல்லாரும் என்ன செய்யணும், தனக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை பின்பற்றணும், ஆய்வுள்ளவர்கள்ட்ட கேட்டு பின்பற்றணும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இது எங்க கொண்டு போய் சேர்க்காது, ஹலால ஹராமாக்கினார், ஹராம ஹலாலாக்க உரிமை அவருக்கு கொடுத்து விட்டார் இடத்துக்கு என்ன செய்யாது, கொண்டு போய் சேர்க்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது சலஃபியாவை புரிந்து கொள்வதற்கு ஒரு நுக்தா. இரண்டாவது இன்னொரு நுக்தா என்னன்னு சொன்னால், அதாவது நபித்தோழர்களும் ஏனைய இமாம்களும் உண்டா? எதுல சிறப்புல கேட்கல, நான் சிறப்புல ஒன்று இல்லைன்னு முஸ்லிம் சமுதாயம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிறப்புல ஒன்று இல்லை, அவர்களுக்குள்ள ஃபதில், அவர்களுக்குரிய அவர்கள் சொர்க்க விஷயத்தில் அவர்களுக்குள்ள சிறப்பும் இவர்கள் சிறப்பும் ஒன்றல்ல, அதை நான் கேட்கவில்லை. மற்றபடி மனிதர்கள் ஆய்வு அறிவு என்கின்ற அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்றல்ல, எல்லோரும் ஒன்று அல்ல. இப்போ உதாரணமாக இமாம் ஷாஃபியை சிறந்தவர், அறிவாளி என்று நாம பாராட்டுறது இருக்குதே, இது அவருடைய தகவலை வச்சு நம்ம பாராட்டுறோம். ஒரு ஆள் சொல்லிட்டாரு, இமாம் ஷாஃபி சரி வர மாட்டாரு, வழக்கே இல்லாதவர், அவர் வந்து எனக்கு அவர் பெரிய சிறந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கல வரல, ஒரு சரியான முஸ்லீமண்டா ஏற்றுக்கல எனக்கு என்ன வரலன்னு சொல்லிட்டாரு வைங்களே, அவரும் ஜாஹில், அது வேற, அவன் மார்க் அறிவு இல்லை, அது வேற. ஆனால் இவனுக்கு குஃபர் தீர்ப்பு சொல்லலாமா? இமாம் ஷாஃபியை மறுத்தவன இவன் குஃபர், இவன் வந்து இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான், வெளியேறி விட்டான் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சிறந்த முஸ்லிம் நினைக்கவில்லைன்னு சொன்னா குஃபர். எனவே ஒரு இமாமை நம்ம நம்புவது என்ற விஷயம் அக்கீதாவுடைய பகுதி அல்ல, அது அக்கீதாவுடைய பகுதி அல்ல. ஆனால் நபித்தோழர்கள் பற்றிய நம்பிக்கை அக்கீதாவுடைய பகுதி, நபித்தோழர்கள் பற்றிய நம்பிக்கை அக்கீதாவுடைய பகுதி. நாங்கள் அவருடைய சிறப்பை ஏற்றுக்கொள்கிறோம் இல்ல, சிறப்பை ஏற்றால் தான் நீ முஸ்லிம், சிறப்பை ஏற்றால் தான் முஸ்லிம், சிறப்பை நிராகரித்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். எனவே நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும், நாங்கள் நல்லதை செய்யக்கூடிய எல்லோரையும் பாராட்டுகிறோம் என்ற வார்த்தை காபிரும் சொல்லலாம், காபிரும் சொல்லலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெரிய இடம் கொடுக்கலாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலாம், 50வது இடத்தை கூட கொடுக்கலாம், அவன் நல்லதை பார்த்து பாராட்டிட்டு போயிடுறான். இங்க அதுவல்ல அம்சம். நபித்தோழர்களை பற்றிய நம்பிக்கை அகீதா. நபித்தோழர்கள் யாராவது தவறு செய்வார்களாக இருந்தால் அவர் இமாம் ஷாஃபியை நம்ம இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார், அக்கீதா விட்டு வெளியே போயிடுவார். புரிஞ்சாது? நபித்தோழர்களை உங்களுக்கு சிறப்பே கேள்விப்படலை, நபித்தோழர்ல உங்களுக்கு எந்த சிறப்புமே கேள்விப்படலை, அந்த நபித்தோழர் ஒரே ஒரு பேர் மட்டும் வருதுன்னு வைங்க, எந்த சிறப்பும் உங்களுக்கு தெரியாது. இப்ப இவரை பற்றி கூட நீங்க எப்படி நினைக்கணும், இவர் நபியுடைய தோழர் எனவே சிறந்தவர். அதுல கூட நீங்க என்ன வார்த்தை சொல்ல முடியாது, நபித்தோழராக இருந்தாலும் அவ்வளவு விவரம் இல்லாதவர், அவுட் ஆனவர், எப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த அக்கீதா பிள்ளை இந்த இடத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆபத்து, இந்த இடத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆபத்து. உதாரணமாக இன்னொரு அம்சம் என்றால்,
இதை சொல்ற நேரத்தில் நாங்களும் சிறப்பை ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அவருடைய எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது செஞ்சா நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆகும். நல்லது செஞ்சதோ செய்யலையோ, நபித்தோழர்கள் பற்றி ஒருவருடைய நல்ல செய்தி உங்களுக்கு வந்ததோ வரலையோ, இஸ்லாமிய அக்கீதாவுடைய ஒரு பகுதி நபித்தோழர்களை பற்றி நீங்கள் நம்புகிற நம்பிக்கை. அதுல முரண்பட்டா உங்களுக்கு உரிமை உண்டல்ல, உங்களுக்கு உரிமையே கிடையாது முரண்படு. ஆனா இமாம் ஷாஃபியில முரண்படுவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை உண்டு. எப்படி நபி விஷயத்தை உங்களுக்கு முரண்பட உரிமை கிடையாதோ, அதே போல நபித்தோழர்களுடைய பற்றிய நம்பிக்கையில முரண்படுவதற்கு உரிமை கிடையாது. ஹும் ரிஜால் வனஹனு ரிஜால்னு சொல்லக்கூடாது. நாங்களும் மனிதர்கள் அவர்களும் மனிதர்கள் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் எங்களை பத்தி எதுவும் நினைக்கல, நபித்தோழர்கள் அவங்களோட அக்கீதாவுக்கு பாதிக்காது. நாங்கள் அவர்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, தவறா நினைக்கக்கூடாது. எங்களோட அக்கீதாவை என்ன செய்யும், பாதிக்கும். இந்த இடத்துல அவங்க வித்தியாசப்படுறாங்க, இந்த இடத்துல அவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி பாருங்க, இமாம் ஷாஃபியுடைய தகவலை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரை பின்பற்ற மாட்டோம். அபூபக்கர் அவருடைய தகவலை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரை பின்பற்ற மாட்டோம். இந்த ரெண்டு வார்த்தையும் சரியான வார்த்தை அல்ல, ஒன்றான ஒரே கருத்து தரக்கூடிய வார்த்தை அல்ல. இமாம் ஷாஃபி ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்களா, பார்க்கல. இமாம் ஷாஃபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஏதாவது கேட்டாங்களா, கேட்கல. ஏதாவது அங்கீகாரத்தை பார்த்தாங்களா, எதுவும் பார்க்கல. எனவே இமாம் ஷாஃபி ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி எடுக்கிறதுக்கான ஒரு ஊடகம் அல்ல, ஊடகம் அல்ல. இமாம் ஷாஃபி மூலம் வராது விட்டால் இன்னொரு மூலம் அந்த செய்தி என்ன செஞ்சிடும், வந்துடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தகவலை தரக்கூடியவர். ஆனால் நபித்தோழர்கள் தகவலை தரக்கூடியவர்கள் அல்ல, நபித்தோழர்கள் தகவலை தரக்கூடியவர்கள் அல்ல. எந்த ஒரு தகவலை யார் சொன்னாலும் அதுல புரிதல் சம்பந்தப்பட்டிருக்குமா, சம்பந்தப்படாம இருக்குமா, நிச்சயமா சம்பந்தப்பட்டிருக்கும். அப்படித்தானே? எந்த ஒரு தகவலை யார் நேரடி சாட்சியாக தருகிறாரோ அவருடைய புரிதல் நிச்சயமாக அதில் சம்பந்தப்பட்டிருக்கும். புரிதல் சம்பந்தப்படாம தகவலை கொடுக்க முடியாது. ஒரு சப்ஜெக்டை பார்த்துட்டு நம்ம கேட்கிறோம்னா நம்ம முதலாவது எதை பார்க்க தெரியுமா, 3 பேர் ஒரு சதியை சொல்றாங்கன்னு வைங்களேன், இந்த 2 பேர்ட்ட கேட்காது அவர்கிட்ட கேளுங்க, அவர் தான் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவார். அவர் தான் தகவல் சொல்றாங்க, எல்லாரும் கேட்டு போக வேண்டியதானே. நல்ல விளக்கமா சொல்ற ஒருவர்கிட்ட ஏன் போறோம் தெரியுமா, தகவலை சரியா புரிஞ்சு சரியா சொல்லக்கூடியவர். அப்ப வெறும் தகவல் மட்டுமல்ல, ஒரு தகவலோட எது சம்பந்தப்படுது, ஒருவருடைய புரிதல் சம்பந்தப்படுது. அந்த வெறும் புரிதலை வேறதாகவும் தகவலை வேறாக எடுக்கிறது இருக்குதே, எல்லா இடத்துலையும் சரி வராது. நேரடி சாட்சிக்கு சரியே வராது, நேரடி சாட்சிக்கு சரியே வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷாஹித் யரா மா லா யரல் காயிப். உள்ளவர் சமூகம் அளித்தவர், அதாவது எதையெல்லாம் கண்டுகொள்கிறாரோ அதை சமூகம் அளிக்காதவர் கண்டுகொள்ள மாட்டார். அவரால் என்ன செய்ய முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நபித்தோழர்கள் அவர்களுடைய நபித்தோழர்களையும் பின்பற்ற மாட்டோம், இமாம் ஷாஃபியையும் பின்பற்ற மாட்டோம். வார்த்தை சேமான வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை எவ்வளவு புரிஞ்சு கொள்ளணும் என்று நான் பின்னால் 4வது அம்சமா சொல்றேன். ஆனால் 2 சமமான வார்த்தை அல்ல. இது அடிப்படையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், நபித்தோழர்கள் அவர்களுடைய செய்திகளுக்கு அல்லாஹு தஆலா செய்திகளை வெளியாக்குவதற்கு அல்லாஹு தஆலா வைத்த ஒரே ஒரு அம்சம் தெரியுமா, நீங்கள் பார்க்கலாம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு மஜ்லிஸுல் இல்மி என்ற ஒரு பகுதி அதிகமாக இருக்கல. மஜ்லிஸுல் இல்மி என்ன, இது போல ஹதீஸ்களை சொல்வதற்கான மஜ்லிஸ்கள் என்ன செய்யல, அதிகமாக இருக்கவில்லை. அவர் இருந்தது இல்லாமல் இல்லை, ஆனால் அதிகமாக என்ன செய்யல, அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர்கள் குர்ஆன் ஓதி கொடுக்கிறதுல இந்த அளவு கவனமாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஹதீஸ்கள் வெளிப்பட்ட இடமெல்லாம் எது தெரியுமா, அவர்களது லைஃப்ல தான், அவர்களுடைய லைஃப்ல. திடீர்னு உழுவெடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு தாபி வருவாரு, ஏன் இப்படி செய்றீங்க, ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்ய கண்டிருக்கிறேன். இதுல அவரோட லைஃப் தான் என்ன செய்யுது, சம்பந்தப்படுது. திடீர்னு என்ன செய்வாங்க, ஒருவரை யுத்தம் நடந்து கொண்டிருக்கும், அவரை வெட்டாம போயிடுவாங்க. ஏன் நீங்க யுத்த காலத்துல அவரை வெட்டாம போறீங்க, நான் சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு அபூ மூஸா அல்-அஷ்அரி எல்லாம் வராங்க, ஹதீஸ் சொல்லணும்னு வந்தாங்களா, வரல. கதவை தட்டினாங்க, அனுமதி கேட்டாங்க, உமர் எல்லாம் அனுமதி கொடுக்கல, அதான் பதில் வரல, திரும்பி போயிட்டாரு. திரும்பி வேணுமெண்டா போனாரு, இவர் ஹதீஸை கேட்பார், நான் பதில் சொல்லணும்னு போகல. உமர்லாம் வெளியே வந்து அபூ மூஸா அல்-அஷ்அரி எல்லாம் இல்ல, ஒரு வேலைக்காரன் கொடுத்து அனுப்புறாங்க, அவர் வர சொல்லுங்க. வந்த பிறகு நான் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னேன், எங்க போனீங்க, நான் வேலை முடிச்சுட்டு வரக்கா நீங்க வெயிட் பண்ணுவீங்க நினைச்சேன்றாரு. இல்ல நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன், 3 முறை தான் அனுமதி கேட்கணும், அதுக்கப்புறம் போயிடும்னு கேட்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வருது, கோபம் வந்து இதுக்கு சாட்சி நீங்க கொண்டு வரல என்று சொன்னால் கடுமையா நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அபூ மூஸா அல்-அஷ்அரி எல்லாம் பயந்து போய் சொல்றாங்க. சொன்ன நேரத்தில் அன்சாரிகள் என்ன சொன்னாங்க, நாங்களாம் இதுக்கு சாட்சி சொல்ல வர மாட்டோம், இந்த சின்ன பிள்ளைய பிடிச்சி அனுப்புறோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு சிறியவரை பிடிச்சி அனுப்பினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த சின்ன பிள்ளை சாட்சி சொல்றதுக்கு. அப்போ உமர்லாம் சொன்னாங்க, மார்க்கெட்டில் பிசினஸ் பண்றது எங்களை எவ்வளோ புறக்கணிக்க வச்சுட்டு எவ்வளோ தூரமாக்கிட்டேன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த சம்பவம் அபூ மூஸா அல்-அஷ்அரி நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன் என்று சொல்வதற்காக உருவாக்கிய சம்பவமா, சம்பவத்தில் அல்லாஹ் ஹதீஸை வர வச்சானா, சம்பவத்தின் மூலம் என்ன செஞ்சா, ஹதீஸை வர வைத்தான். எனவே ஒரு இமாமை பின்பற்ற மாட்டேன் என்ற வார்த்தையும்
நபித்தோழரை பின்பற்ற வார்த்தையை சமமாக்க கூடாது. அந்த பின்பற்றுதலை எப்படி புரிந்து கொள்ளணும் என்றதான் மிக முக்கியமான அம்சம். அது நான் சொல்லுகிறேன். ஆனால் அதை சமமாக்குறது, நாங்கள் ஷாஃபி சொன்னாலும் பின்பற்ற மாட்டோம், அபூபக்கர் சொன்னாலும் பின்பற்ற மாட்டோம், ரெண்டு பேரும் சிறப்புல ஈக்குவல் இல்லை, அது ஓகே. ஆனால் தகவலிலும் ஈக்குவல் இல்லை, தகவல்களிலும் ஈக்குவல் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, ஏனென்றால் அவர்கள் மஜ்லிஸ்ல இருந்தவர்கள், நேரடியாக பார்த்தவர்கள், என்ன நடந்தது என்று தெரிந்தவர்கள், அந்த நிகழ்வை புரிந்தவர்கள். அதனால தான் ஒரு நபித்தோழர் ஒரு விஷயம் சொல்ற நேரத்தில் அவர் தவறு விடுறாரு. யார் சொல்றாங்க? இன்னொரு நபித்தோழர். அப்படி எல்லாம் அந்த இடத்துல நடந்தது. முதலாவது இந்த சம்பவம் நடந்தது, அதுக்கு பின்னால் என்ன செய்தது? இந்த சம்பவம் நடந்தது. இந்த விளக்கம் யார்கிட்ட இருந்தது? அந்த நபித்தோழர்கள்ட்ட இருந்த நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பின்பற்ற, உதாரணமே நாம் ஷாஃபியை பின்பற்ற மாட்டோம், இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்ற மாட்டோம், அதுபோல என்ன இமாம் மாலிக்கை பின்பற்ற மாட்டோம், இமாம் அஹ்மது பின் ஹம்பலை பின்பற்ற மாட்டோம் என்பது போல நபித்தோழரை பின்பற்ற மாட்டோம் வார்த்தை இது ஈக்குவலான வார்த்தை அல்ல. காரணம், இவர்கள் தகவல் தந்தாங்க, அவங்களும் தகவல் தந்தார்கள். ஆனால் அவர்களது தகவலோடு சேர்த்து எங்களுக்கு இன்னொன்று கிடைச்சது, அவர்களுடைய புரிதல். அவர்களுடைய புரிதல் மிக முக்கியமான ஒரு அம்சம். புரிதல் மிக முக்கியமான ஒரு அம்சம். அவர்கள் அதை பிரிச்சறிஞ்சு வச்சிருந்தாங்க. இதில் எது வரும் எது வராது என்ற என்ன செய்தார்கள்? பிரித்தறிந்து வைத்திருந்தார்கள். உதாரணமாக அன்புள்ள சகோதரர், எவ்வளவு ஹத்தீர் ஆபத்தானதுன்னு சொல்றதுக்கு சொல்ல வருகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் நபித்துவ முத்திரை என்று எதையும் அடையாளப்படுத்தலை. இது நபித்துவ முத்திரை அப்படின்னு அடையாளப்படுத்தலை. ஆனால் முஸ்லீம்ல நீங்க சில ஹதீஸ்களை பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், புகாரிலே வருது. எப்படின்னு சொன்னால், நபித்தோழர்கள் இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோள்பட்டை இதில் இருக்குது, இதுல நபித்துவ முத்திரைன்னு சொல்லிக்கிறாங்க. இது என்ன? நபித்துவ முத்திரை, நான் நபித்துவ முத்திரை பார்த்தேன், இப்படி இருந்தது, இப்படி என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இதுல எங்கே ரசூலுல்லாஹ் அங்க சொல்லல, என்ன இது நபித்துவ முத்திரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நீ என்ன முடிவுக்கு வருவீங்க? பதில் இப்ப சொல்லுங்க. அதாவது புகாரில ஒரு 3-4 நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பல கிரந்தங்கள்ல வருது. அதுல புகாரில வருது. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புறாமுட்டை வடிவத்தில் என்ன செஞ்சது, அதாவது ஒரு அடையாளம் இருந்தது, நபித்துவ முத்திரை. அது ஒரு நபித்தோழர் சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இந்த நபித்துவ முத்திரை சொல்லல. ஆனா நான் பார்த்திருக்கிறேன், அதை தொட்டிருக்கிறேன், இந்த மாதிரியான அறிவிப்புகள் என்ன செய்து வருது. இப்ப நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்க? என்ன காதியானி மேட்டர் இது, உறுதியா இருக்கிறவங்கிட்டா என்ன என்ன முடிவு? இது நபித்துவ முத்திரையா அல்லது ஒரு சும்மா ஏதோ ரசூலுல்லாஹ் காயப்பட்டதை கொண்டு தவறா வழங்கிக்கிறான்னு விளங்குறதா? நபித்துவ முத்திரைன்னு தான் விளங்குறோம். அப்படித்தான் இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லாரும் விளங்கினாங்க. ஆனா இன்றைக்கு எப்படி இந்த அளவுகோல் எங்க போயிட்டு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நபித்துவ முத்திரைன்னு சொல்லல, இவங்களா உன்னை கற்பனை பண்ணியிருந்தாங்க. யாரு? நபித்தோழர்களாக கற்பனை பண்ணி இருந்தார்கள். இந்த வார்த்தை வருது. இதுதான் மிக முக்கியம். இந்த இடத்துல தான் என்ன செய்யறோம், இமாம் ஷாஃபி ஒரு தகவல் சொல்வதும் ஒரு நபித்தோழர் ஒரு தகவல் சொல்வது ஒன்றல்ல. இதுல புரிதல் கொஞ்சம் சம்பந்தப்பட்டிருக்குது, அதுல புரிதல் சம்பந்தப்படல. இமாம் ஷாஃபி ஒன்றை புரிஞ்சுட்டு போகட்டும், நபித்தோழரே இன்னொன்றை புரிஞ்சுட்டு போகட்டும், பிரச்சனை அல்ல. ஆனால் எல்லா புரிதலும் அதே ஈக்குவல்ல இல்லை. அதான் சொல்ல வருகிறேன். எல்லா புரிதலும் அதே ஈக்குவலாக என்ன செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் அதை ஈக்குவலாக எடுக்கக்கூடாது. சில புரிதல் நபித்தோழர்கள்ட்ட தவறு நிரூபிக்கப்படும், சில புரிதல் அதுதான் நம்ம புரிதலாக எடுக்க வேண்டிய என்ன செய்து இருக்குது. இப்ப இது எப்படி சொன்னா என்ன நிலைமை, அது அவர்களா கற்பனை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள். இது போன்று 25 தொடக்கம் தேடி 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 போனோம்னா 100 லட்சத்துக்கு மேல புரிதல் நபித்தோழர்கள் வழியாக சம்பந்தப்பட்ட செய்திகளை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இன்னொரு செய்தியை பாருங்க. நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க மௌத்தாயின பிறகு எங்களுக்கு இப்ப இந்த அதிகாரம் யார்கிட்ட போகும்? ரசூல் ஸல்லல்லாஹு தலைவராக இருந்தாங்களே, அதிகாரம் யார்கிட்ட போகும், நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுருவோம் அப்படின்றாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, வேண்டாம் கேட்கக்கூடாது, கேட்டோம்டா ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வேணாம், உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்கள் தரவே மாட்டாங்க. மக்கள் ரசூலுல்லாஹ் தான் தடுத்துட்டாங்களே, அப்படி தரவே மாட்டாங்க. கிடைச்சா எங்களுக்கு ஒரு ஹக் இருந்தா எதிர்காலத்தில் கிடைக்கட்டும், இல்லை என்றால் அதை அப்படியே என்ன செஞ்சிட்டோம் போகட்டும் சொல்றாங்க. இந்த ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை இது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது. இந்த நிலைப்பாடு எது? நபித்தோழர்கள் ஒரு தலைவர் மரணப்படுக்கையில் இருக்கிற நேரத்தில், ஒரு தலைவர் மரணப்படுக்கிற நேரத்தில் அவர் போற போக்க விட்டுட்டு நம்ம அடுத்த ஆட்சி எப்ப இப்படி என்று கேட்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது அப்படி என்று சொல்றாங்க. சொன்ன நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு மறுப்பு சொன்னாங்க. நபித்தோழர் அப்படி நினைப்பாங்களா, நபித்தோழர் அர்த்தம் ஒன்றிக்க நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுமா இல்லையாண்டு. அதுக்கு திருப்பி எப்படி வந்தேன்னு சொன்னால், நபியை விட யாருக்கு நபித்தோழர்கள் பெரிதாக தெரிகிறதோ அவர்களால் மட்டும்தான்
இப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய பதில் என்ன தெரியுமா? தன்னை விட, நபித்தோழர்களை விட நபியை தாங்கள் தான் மதிப்பவர்கள் யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் இப்படி சொல்ல முடியும். அப்படித்தானே? நபித்தோழர்கள் நபியை கூட மதிப்பாங்களா, நாங்க மதிப்போமா? நபித்தோழர்கள் அதே விளங்கல, அதே விளங்கலன்னு கேட்கிறேன். நபியை விட நபித்தோழர்களை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்வாங்களா, எப்படி பேசுவாங்களா? நம்ம எப்படி சொல்றோம்? நபியை நபித்தோழர்களை விட நாங்கள் தான் மதிக்கிறோம் என்று சொன்னா தான் இப்படி பேசலாம். அப்படியா இல்லையா? அப்ப எப்படி இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், ஒரு நபித்தோழர் எல்லா செய்தியையும் ஒரு சப்ஜெக்ட்ல கொண்டு போய் சொல்ல மாட்டார். எல்லா செய்தியையும் அந்த இடத்துல எது தேவை இருக்கோ அது சொல்லி இருப்பாங்க. மற்றபடி துடிச்ச இதயமாகத்தான் அலி ரலியல்லாஹு இருந்திருப்பார்கள். நபி என்று சொன்னால் முன்னால் இருந்தவராகத்தான் அலி ரலியல்லாஹு வரலாறு என்ன செய்திருக்கின்றீங்க. உயிரே போகட்டும் என்று போடக்கூடிய கேடயமாக இருந்தவர்கள். இன்றைக்கு இப்படி பேசக்கூடிய நானோ நீங்களோ எத்தனை பேர் அந்த இடத்துல என்ன மாதிரி இருப்பாங்கன்னு தெரியாது. கேடயமாக இருந்தவர்கள் நபித்தோழர்கள். அப்படிப்பட்டவங்களை மரணப்படுக்கையில் எப்படி பேசுறது அசிங்கமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா நம்ம பதவி கேட்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிறது எல்லா விஷயத்திலையும். நபித்தோழர் பதவி கேட்டால் நீங்கள் யார் மாதிரி பார்க்கணும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி பாருங்க. இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்தி இன்னி ஹஃபீதுன் அமீன். எனக்கு பொருளாதார அமைச்சை தாருங்கள் கேட்டாரு. எது கேட்டாரு? இன்னி ஹஃபீதுன் அமீன், நான் நல்ல முறையில் பாதுகாத்து நேர்மையாக நடப்பேன். ஒருவேளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி நினைத்திருந்தார்கள் என்றால் அந்த நினைவுக்கு எங்களை விட அவர் தகுதியானவரா இல்லையா? நபி அவர்களுக்கு பின்னால் இந்த விஷயத்தை சரியாக செய்ய முடிந்தவன் அவருடைய மருமகனான நான் தான் என்ற உணர்வுக்கே அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இருக்க முடியாது. ஏன்னா அப்பாஸ் அவங்களுக்கு இருக்க முடியாது. அதுக்கான அருகதை அவங்களுக்கு இருக்குதா இல்லை? இந்த புரிதல் இருக்குதே மிக முக்கியம். இதுதான் நபி. பாருங்க, நம்ம தௌஹீதுடைய பிரச்சாரத்துடைய ஆரம்பத்தில் தொழுகையுடைய சஃபை எப்படி சொன்னோம்? காலோடு காலொட்டி, முழங்காலோடு முழங்காலொட்டி, தோளோடு தோலொட்டி இருக்கணும்னு சொன்னோம். அப்படித்தானே சொன்னோம். இன்றைக்கு என்ன சொல்றோம்? சொல்லப்படுது, நாங்க சொல்லல, அப்படி சொல்லப்படுது. எப்படி? அது ரசூலுல்லாஹ் சஃப்ல ஒழுங்கா இருங்கன்னு சொன்னாங்க, இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் கட்டளைலாம் இல்லை. எது? இந்த காலோட கால் ஒட்டி இருக்கிறது, முழங்காலோட முழங்கால் ஒட்டி இருக்கிறது, தோளோட தோல் ஒட்டி இருக்கிறதெல்லாம் யாரா விளங்கிக்கின்றது? இவங்களாக நபி அவங்களுக்கு பின்னுக்கால இருந்து விளங்கி கொண்டதே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, எங்கே இப்படித்தான் இருக்கேன்னு சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா சஃப்ல ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களா தானா என்னது புரிஞ்சுங்கன்னு இப்படி செஞ்சாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், உங்களுடைய முடிவு என்ன? சஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை சஹாபாக்கள் ஏதோ ஏடா கூடமா விளங்கி அப்படி செஞ்சுட்டு அதை விட்டுருங்க. நீங்க சரியா செய்யறது முடிவு தானா? அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வோட கட்டளை இவங்க தான் சரியா புரிஞ்சாங்கன்னு முடிவுக்கு வரீங்களா? நபித்தோழர்கள் தான் சரியா புரிஞ்சாங்கன்னு முடிவுக்கு யாரும் என்ன செய்யணும்? வரணும். ஆனால் இதை தலைகீழா என்ன செஞ்சு போயிருக்குது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, புரிதல் இருக்குது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளல். உதாரணமா பெருநாள் தக்பீர் இருக்குது. நீங்க முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா எடுத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன தக்பீர் சொல்லிட்டு வந்தோம்? வலில்லாஹில் ஹம்த், அப்புறம் என்ன, அதாவது அல்ஹம்துலில்லாஹி கதீரா, அதாவது சுப்ஹானல்லாஹி எப்படி வல்ஹம்து எப்படி அந்த வார்த்தை சொல்லுங்க, அதை மறந்துட்டோம். அதாவது புக்ரத்தம் வஅசீலா அப்படின்னு ஒரு பட்டியல் போகுமே. வனசர அப்த வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா அப்படி போகும். இதான் நம்ம ஆரம்பம் சொல்லி கொண்டிருந்தோம். அது பிழை, ஹதீஸ்ல இல்ல. வலில்லாஹில் ஹம்து வரைக்கும் தான் இருக்குது. அது இப்போ ரெண்டாம் கட்டம் தானே, ரெண்டாம் கட்டம். இப்போ நாங்கள் அல்ல, எங்களுடைய மூத்த உலமாக்கள் சொன்னது, அவருடைய ஆய்வு அதுதான். இரண்டாவது கட்டத்துக்கு பிறகு மூணாவது கட்டம் என்ன வந்தது? வலில்லாஹில் ஹம்து பிழை, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா. அதுக்கு பின்னாலே அல்லாஹு அக்பர் மட்டும் நிலைக்குமா? அது அல்லாஹு அலம். சரியா? அல்லாஹு அக்பர் மட்டும். ஒரு ஆய்வு வந்தால் ஒருவர் 100 முறை வாபஸ் வாங்குவதும் தவறு கிடையாது. ஒரு ஆய்வில் ஒன்றை சொல்லிட்டு 100 முறை வாபஸ் வாங்குவதும் தவறு கிடையாது. ஆனால் அந்த வாபஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கணும். ஒரு சகோதரர் தற்கொலை செஞ்சவருக்கு தொழுவிக்கலாமா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டார். பக்கத்தில் ஒன்று சொன்னார், தொழுவிக்க கூடாது அப்படின்றார். உதாரணமா தொழுவிக்க கூடாது என்று சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், இல்லையே அது ரசூலுல்லாஹ் ஒரு முறை தொழுவிக்காமல் இருந்தது, அவரை ஒழுக்கப்படுத்தது அப்படின்றதுக்கு ஒரு ரிவாயத்து வருது, அப்போ தொழுவிக்கலான்ட்டார். அப்ப தொழுவிக்கலாம் அப்படின்னு வார்த்தையை சொல்லிட்டார். அப்ப தொழுவிக்கலாம் என்ற வார்த்தையை சொல்லிட்டார். இப்ப ஒரே நிமிஷத்துல வாபஸ், ஒரு நிமிஷத்துக்கு முந்தி ஃபத்வா, அடுத்த நிமிஷத்துக்கு வாபஸ். இவரை நாங்க எப்படி சொல்லக்கூடாது? மாஷா அல்லாஹ் தவறண்டா ஏத்துக்கிட்டார். இதுதான் பணிவு, இது பிழை. தவறண்டா ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குதே, யார்கிட்ட இது வரணும்? ஆய்வு செஞ்சு படிச்சு தேடி ஒன்றை சொன்ன பின்னால அதுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டா ஓகே, இது எல்லாருக்கும் செய்யலாம். நீங்க இப்படி போனீங்கன்னு வைங்க, நீங்க தான் பெரிய அறிவாளி. தைரியமா கேள்வி பதில் ஈடுபடுத்தி இப்படி உட்காருங்க. ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, 2 பேர் சுட்டி காட்டுவார், நான் வாபஸ் வாங்கி விடுகிறேன். எல்லாரும் அறிவாளியா போவாங்களா இல்லையா? ஒருத்தர் ஆய்வு செய்த பின்னால சமுதாயத்தில் உள்ள ஒரு விஷயத்தை எத்தனை முறை வாபஸ் வாங்கலாம், அதை நம்ம முடிவு எடுக்கலாது. அது அவங்க தான் என்ன செய்யணும், முடிவு. அது அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஆய்வு செய்தோமா இல்லையாண்டு. இப்ப பிரச்சனை அதல்ல,
நபித்தோழர் முஸ்னஃப் இப்னு அபீ ஷைபா இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ண போனோம்னு சொன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், வாயில் ஒன்று சொல்றாரு, சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு ஒன்று சொல்றாங்க, பெருநாள் தக்பீர். இப்போ ஒரு முடிவுக்கு தான் வரணும். 4 பேரும் பிதஅத்தான பெருநாள் தொழுகையில பிதஅத்தான பிரார்த்தனைகள் என்ன செய்திருக்கிறார்கள். அல்லது பெருநாள் தொழுகைக்கு இன்ன வார்த்தை தான் சொல்லணும் என்ற நிபந்தனை கிடையாது. ரெண்டுல ஒரு முடிவுக்கு தான் வரணும். இதுதான் புரிதல்ன்றது. சரியா? சில இடங்கள் அப்படி எங்களுக்கு விடப்பட்டிருக்குதா இல்லையா? இதில் நீங்க வேண்டிய மாதிரி சொல்லிக்கலாம். தாஜத்துடைய நேரத்தில் என்ன செய்யலாம், வேண்டிய துவாக்களை என்ன செய்யலாம், ஓதிக்கலாம். சுஜூதுல வேண்டிய துவாக்களை நீங்கள் ஓதிக்கலாம். அப்படி வருது. இது மாதிரி ஒன்றா அல்லது இதுக்கான குறிப்பிட்ட நிபந்தனை உண்டா? இந்த நாளையும் பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குது? நம்ம அந்த நேரத்தில் வலி துகப்பிருல்லாஹ அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் காரணமாக நீங்க அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது என்ன செய்யலாம், சொல்லலாம் என்றது அந்த வார்த்தையோட அர்த்தம். தக்பீர் என்றது அல்லாஹ் அக்பர் சொல்ற அர்த்தமும் இருக்குது. இரண்டாவது பெருமைப்படுத்துகிற என்ற அர்த்தம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப எனவே நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால், இந்த இடத்துல என்ன கருத்து தெரியுமா, நம்ம அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்ற அமைப்பில் எந்த வார்த்தையும் சொல்லலாம், சத்தமிட்டு சொல்லலாம், ஒரே குரல்ல சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், ஒரே குரல்ல சொல்லக்கூடாது. மற்றபடி எந்த அவரால் அல்ஹம்துலில்லாஹ் என்றாரு, ஒரு அல்லாஹ் அக்பர் என்றாரு, ஒரு சுப்ஹானல்லாஹ் என்றாரு, ஒருவர் அல்லாஹ்வை தம்ஜீத் பண்ற மாதிரி சொல்றாரு, எதுவுமே என்ன செய்யாது. அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த மாதிரி புரிதல் என்ற பகுதிக்கு நபித்தோழர்களுடைய விஷயத்தில் ஒரு முக்கியத்துவம் இருப்பதை நீங்க என்ன செய்றீங்க, புரிஞ்சு கொள்றீங்க. இப்போ ஒரு கருத்து முரண்பாடு வருது. இது நான் உங்களுக்கு சொன்னதுக்கான காரணம் அதுதான். ஒரு எனக்கு எத்தனை நிமிஷம் வரைக்கும் டைம் தருவீங்க? ஒரு 10 நிமிஷம் இதோட முடிச்சிடுறேன். சரியா? சரி, ஏன்னா அது கடைசி பகுதி. எனவே இப்போ நீங்க என்ன முடிவுக்கு வரணும்டா, நபித்தோழர்களுக்கு ஏனையவர்களை விட புரிதல் என்ற பகுதியில் ஒரு அம்சம் இருக்குது. மற்றவர்கள் மாதிரி அல்ல. நபித்தோழர்களுக்கு மற்றவர்களுடைய அந்த இடத்துல இல்லை. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல ஹதீஸை விட்டு புரிய வேண்டும். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிச்சுவேஷன் அந்த ஒரு ஹதீஸிலேயே அவருடைய புரிதல் அடங்கி இருக்கும். ஒரு ஹதீஸிலேயே அந்த புரிதல் அடங்கி இருக்கும். இதுதான் அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் நீங்கள் பார்க்கலாம் இந்த விஷயத்தை நபி இமாம்களுடைய காலகட்டங்களில் ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஒரு பிரச்சனை உண்டாகுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு தீர்ப்பு தேடி போறீங்க. ஒரு தீர்ப்பு தேடி போறீங்க. தேடி போகிற நேரத்தில் குர்ஆனில் தெளிவா ஒரு செய்தி வந்துட்டு, ஹதீஸ்ல ஒரு தெளிவா ஒரு செய்தி வந்துட்டு, இப்போ நீங்க உலகத்தில் எவர கருத்தா ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இது இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய அக்கீதா, அதான் நபித்தோழருடைய அக்கீதா. அபூபக்கர் சொன்னாலும் சரி, உமர் சொன்னாலும் சரி, உஸ்மான் சொன்னாலும் சரி, அலி சொன்னாலும் சரி, ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் சொன்னா ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதுக்கு நேரடி மாற்றமாக அபூபக்கர் விளக்கம் இருந்தால், உமர்லாவோட விளக்கம் இருந்தால் நம்ம பின்பற்றக்கூடாது. இஸ்லாமிய அறிஞர்களில் யாரும் அப்படி பின்பற்றலாம் என்ன செய்யல, சொல்லல. அப்படின்னா அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? குர்ஆன் சுன்னாவுக்கு, வஹீக்கு. நபித்தோழர்களுக்கு வஹி இறங்கவில்லை. இல்லைன்னா அவங்க என்ன செஞ்சிருக்கணும், குர்ஆன்ல ஒரு செய்தி வருது, ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, நீங்க என்ன செய்வீங்க? குர்ஆன்ல விபச்சாரம் செய்தால் 100 கசேடி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல விபச்சாரம் செய்தால் 100 கசேடியை சுருக்கிடுறாங்க. திருமணம் முடிக்காதவர்களுக்கு, திருமணம் முடிச்சவர்களை கொல்ல சொல்றாங்க. இப்ப குர்ஆன் தான் முக்கியம், ஹதீஸை விடுவோமா? விட மாட்டோம். அங்க என்ன செய்யும், ரெண்டையும் பொருத்தி பார்ப்போம். ரெண்டையும் பொருத்தி பார்ப்போம். இப்ப இதோட சேர்த்து நபித்தோழர் ஒரு செய்தி வருது மாற்றமா, நாங்க பொருத்தி பார்ப்போமா? பொருத்தி பார்க்க மாட்டோம். முரணா செஞ்சுக்கிறாங்க. வஹி என்றா தான் பொருத்தி பார்ப்போம். வஹி என்றா தான் மூணையும் சேர்த்து எப்படியாவது வழங்குவோம்னு பார்ப்போம். வஹி இல்லையா நம்ம விட்டுருவோம். குர்ஆன் சுன்னால நேரடியாக வந்து விட்டால், ஒரு நபித்தோருடைய செய்தி மாற்றமாக அமைந்தால் ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனா ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. அன்புள்ள சகோதரர்களை பாருங்க, இது எவ்வளவு சுருங்கிய வட்டம். ஒரு கருத்து முரண்பாடு வந்தது. அந்த கருத்து முரண்பாடு என்ன தெரியுமா, ஒரு மஸ்அலா இருக்குது, அதுல நேரடியாக நபியவர்கள் செய்யவில்லைன்னு வரல, இதைத்தான் செய்தார்கள் மற்ற எதுவும் செய்யவில்லைன்னு வரல. இப்படி வந்தா என்ன செய்யறது? தடுத்ததாக வரல, உன்னை செஞ்சதாக வந்திருக்குது, அதுக்கு மேலதிகமாக செய்யக்கூடாதுன்ற மாதிரி வரல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நபித்தோழர் ஒன்றை செய்திருந்தால், எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நபித்தோழர் ஒன்றை செய்திருந்தால் என்ன செய்வது? அது நபித்தோழர் சொந்த கருத்துன்னு விட்டு விடுவதா, இல்லை அந்த நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை கண்டுதான் இப்படி என்ன செய்திருக்கிறார், செஞ்சிருக்கிறாரு, நாங்களே செய்யாதோண்டு அவர் செய்வாரா, இப்படி என்று புரிந்து கொள்வதா என்ற பிரச்சனை என்ன செய்கிறது? அந்த இடத்துல அந்த மசாலா வருது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழருடைய இந்த விஷயத்துல நீங்க பாருங்க, அதாவது ரசூல் நபித்தோழருடைய நடைமுறையில் இப்போ உதாரணமாக நீங்களா அந்த தவாஃப் செய்யற நேரத்தில் ஹஜ்ருல் அஸ்வத் கலையிட பார்த்து என்ன சொல்லுவீங்க? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். ஹதீஸ்ல வந்தது அது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர், ஹதீஸ்ல வரல. அப்ப ஏன் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் எல்லாரும் சேர்த்து சொல்றீங்க? இப்போ வஹி அல்லாதொன்றை பின்பற்றிக்கிறீங்க, வஹி ஒன்றை உருவாக்கி என்ன செஞ்சுக்கிறீங்க, பின்பற்றிக்கிறீங்க அர்த்தமா?
அப்படி அல்ல. பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்ன அல்லாஹ் அக்பர் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு வருது. அந்த ஹஜர் அஸ்வத் கிட்ட இருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு வருது. இப்ப பிஸ்மில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை தவாஃப் செஞ்சுக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் பிஸ்மில்லாஹ் சொன்னார்கள். பிஸ்மில்லாஹ் தவிர வேற எதுவும் சொல்லவில்லைன்னு வந்திருந்தா நாங்கள் இப்னு உமரோட வார்த்தை என்ன செஞ்சிருவோம், எட்டுக்கவே மாட்டோம். ஏன் முரண் அது. அப்படி அல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். மற்ற வார்த்தையும் பல இடங்களில் உம்ரா செஞ்சுக்கிறாங்க, பல இடங்களில் ஹஜ், ஒரு இடத்துல ஹஜ் செஞ்சுக்கிறாங்க, எதுவும் வரல. தவாஃப் பலமுறை செஞ்சுக்கிறாங்க, எதுவும் வரல. அப்ப பிஸ்மில்லாஹ்னு மட்டும் விளங்குறதா? இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு முறை அல்லாஹ் அக்பர் சொன்னார் இதை சேர்த்து விளங்குவதா அப்படின்ற நேரத்தில் சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நாங்க பிஸ்மில்லாஹ் மட்டும் தான் சொல்லுவோம், நாங்கள் பிஸ்மில்லாஹ் வார்த்தையை மட்டும் தான் என்ன செய்வோம் சொல்லுவோம். அது அல்லாமல் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை இருக்குதே, இதை நபி அவர்கள் செய்யாமல் சொல்லி இருந்தால் அது பிரச்சனை நினைப்போம். விளங்கிட்டா? அதாவது நபி அவர்கள் செய்யாமல் அல்லாஹு அக்பர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். இப்படி யாரா புரிஞ்சா என்ன செய்யறது? ஏன் புரியுதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் செய்யலன்னு நேரடியாக என்ன செய்யல, வரல. இந்த மாதிரி கட்டங்கள்ல சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்கடா, நான் நபித்தோழரை கட்டத்தை முற்படுத்துவேன், எனக்கு பிழை என்று படுவதை விட நபித்தோழருக்கு சரி என்று எது பட்டுச்சோ அதை முற்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்கள். உதாரணமா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகையில் என்ன செய்வார்கள், 4 தக்பீர்லையும் கை தூக்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் சொல்லும்போது கை தூக்கினார்கள் அப்படின்னு வருது. மற்ற தக்பீர்ல கை தூக்கினார்களா தூக்கவில்லையான்னு என்ன செய்யல, வரவில்லை. வரவில்லையான நேரத்தில் என்ன சொன்னாங்க, நாங்களே என்ன சொல்றோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தக்பீர்ல தூக்கினாங்கன்னு வருது. மற்ற தக்பீர் சம்பந்தமான டீடைல்ஸ் வரல. அஃதல் எங்களுக்கு நல்லது, அதோடு நாங்களும் என்ன செய்யறது, நிறுத்திக்கிறது. இதான் நம்ம சொல்றோம். ஆனால் அடுத்தது இப்னு உமர் ரலியல்லாஹு தூக்கினாங்கன்னு வருது, நாங்களே தூக்க யோசிக்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தூக்குவாங்களா? இப்ப நாங்க யோசிக்கிறோமா இல்லையா? நாளுக்கு எப்படி தூக்கு, ரசூலுல்லாஹ் தூக்கலையே, நாம எப்படி தூக்குறது? இதை இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த யோசனை இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? எங்களை விட இருந்திருக்கு. இப்ப அவர் தூக்கினாங்கன்னு வருது. இதை ஒருவர் இப்படி விளங்குறாரு, என்ன மற்ற 3 தக்பீர்லையும் தூக்கினாங்களா இல்லையான்னு வரல. ஒருவேளை இப்னு உமருடைய செயல்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கினதால இருக்குமோ? இது இமாம் ஷாஃபிஈ சப்ஜெக்ட்ல வராது. யார சப்ஜெக்ட்ல வரும்? ஒரு நபித்தோழர் சப்ஜெக்ட்ல மட்டும் தான் வரும். ஏன்னா அவர் கண்டவர். ஒருவேளை அப்படி இருக்குமோ என்ற சான்ஸுக்கு இடம் கொடுத்தாங்க அறிஞர்கள். இந்த சான்ஸுக்கு இடம் கொடுத்தாங்க. இது கட்டாயப்படுத்தல யாரும். சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அப்படித்தான் ஏற்றுக்கொள்வோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஹுஜ்ஜியத்து கௌலி ஸஹாபி. குர்ஆனும் சுன்னாவும் நேரடியாக தலையிடாத இடங்கள்ல நபித்தோளுடைய கருத்தொண்டு முரண்படாமல் வந்திருந்தால் எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா? சட்ட பிரச்சனையாக வந்ததே தவிர இது குர்ஆன் சுன்னா நபித்தோழர்களுக்கும் வகியரங்கு என்ற சப்ஜெக்ட்ல என்ன செய்யல, அது வரங்கல. இன்னொரு பகுதியை பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சூரத்து நஹல் ஓதுறாங்க. சூரத்து நஹல் ஓதி இறங்கி என்ன செய்யறாங்க, சுஜூத் செய்யறாங்க. அடுத்த ஜும்மால சூரத்து நஹல் ஓதுறாங்க, சுஜூத் செய்யல. சுஜூத் செய்யாம என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இன்ன நம்ருபி சஜிதா, நாங்க சஜிதா வசனம் பக்கத்தால போகும், விரும்பினவங்க சுஜூத் செய்யுங்க, விரும்பினவங்க சுஜூத் செய்யாம இருங்கன்றாங்க. இப்ப பகிரங்கமான ஒரு பிதஅத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்து விட்டார்கள் என்றது சரியா உங்களுக்கு படுதா இவ்வளவு நபித்தோழர்களுக்கு முன்கால? அல்லது சஜிதாவுடைய வசனத்தை இப்படித்தான் புரிஞ்சுக்கொள்ளணும்? எப்படி? சஜிதாவுடைய வசனம் என்றது ரசூலுல்லாஹ் சுஜூத் செஞ்ச வசனங்கள் அல்ல. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வசனத்திலலாம் சுஜூத் செஞ்சாங்களோ அது மட்டும்தான் சஜிதாவுடைய வசனம் என்பது அர்த்தம் அல்ல. எங்கெல்லாம் சஜிதா ஆர்வமூட்டி சொல்லப்படுகிறதோ, முஃமின்கள் எப்படி சஜிதா செய்வார்கள் தெரியுமா, அப்படி என்று பாராட்டி சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள் தான் சஜிதாவுடைய வசனங்கள். அதுல 4 ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது இந்த சூரத்தை ஓதினார்கள் வரலாற்றி அந்த சூரத்தை குர்ஆன்ல இருக்கிறதா, ரசூலுல்லாஹ் ஓதலைன்னு முடிவெடுக்கிறதா? இப்படி முடிவெடுப்போம். தனித்துவமா வரல, தனிச்சு வரல. அது மாதிரி ரசூலுல்லாஹ் பல இடங்களில் சுஜூத் செய்திருக்கலாம். ஆனா எங்களுக்கு நேரடியாக வந்தது 4 இடங்கள். ஆனா சிலாகித்து சொல்லப்பட்ட இடங்கள் 15 இடங்கள் சஜிதாவுடைய வசனங்கள். இப்ப எப்படி முடிவு எடுக்கிறது? 5வது இடம் தான் இப்ப உமர் ரலியல்லாஹு சஜிதா செய்யற இடம். எத்தனையாவது இடம்? 5வது இடம். ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்ச இடம் எத்தனை? 4. உமர் ரலியல்லாஹு செய்யற இடம் எத்தனை? 5. ஹதீஸ்ல வரல. 2 முடிவுக்கு வரலாம். உமர் ரலியல்லாஹு சஜிதா வசனத்தை தெரியாம புரியாம என்ன செஞ்சிட்டாரு, சஜிதா செஞ்சிட்டாரு. அல்லது சஜிதாவுடைய வசனம் என்ன தெரியுமா, சிலாகித்து ஆர்வமூட்டி சொல்லப்படுற மூமின்கள் இப்படி சஜிதா செய்வார் ஆர்வமூட்டப்படுற எல்லா இடங்களும் என்ன சஜிதாவுடைய வசனங்கள் என்பதனால. உதாரணமாக மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூதிலே விழுவார்கள் என்ற வசனம் வரகளை உங்களோட உள்ள என்ன சொல்லுது, சுஜூத் செய்யணும்னு சொல்லுது. இந்த இடங்கள் தான் சஜிதாவுடைய வசனங்கள் என்று புரிந்தால் உமர்லாம் சொன்னது என்னது, செஞ்ச சஜிதா. அப்படித்தான் நீங்க புரியணும். மாறி புரிஞ்சாங்க. மாறி புரிஞ்சதுனால சஜிதா மொத்தம் எத்தனை வசம் ஆயிடுச்சு? 4. மற்ற 11 அவுட் ஆயிடுச்சு.
இப்படி புரிஞ்சுக்கணும் வைங்க. எத்தனை மொத்தம்? 14. புரிதல். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைரு தக்பீர் கட்டணை சொல்லுங்கன்னு படிச்சு கொடுக்குறாங்க. மதீனா பள்ளி வாயில்ல படிச்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்க ரெண்டுல ஒரு முடிவுக்கு வரணும். உமர் ரலியல்லாஹு தக்பீர் கட்டணை ஒரு பிதத்தான துஆவை சொல்ல என்ன செய்தார்கள்? படித்து கொடுத்தார்கள். அல்லது நிச்சயமாக இந்த துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உமர் ரலியல்லாஹு அறிந்த ஒரு துஆ, இது கட்டுத்தரப்பட்ட ஒரு செய்தி, அதனால தான் இப்படி என்ன செய்து சொல்லப்படுது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லி கொண்டிருந்தோம். ஃபலம்மா குபில் ரசூலுல்லாஹ் மரணித்த நேரத்தில் நாங்கள் அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொல்ல ஆரம்பித்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நபி எப்படி சொல்ல ஆரம்பித்தோம்? அஸ்ஸலாமு அலன் நபி என்று சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ என்ன அர்த்தம்? துஆல மாத்த செஞ்சாங்கன்னு அர்த்தமா? நான் மரணிக்கிற நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தார்கள் அர்த்தமா? இப்படி புரிஞ்சுக்கல. இந்த பிரச்சனை வந்தது. அன்புள்ள சகோதரர்கள், இதுல கூட இஸ்லாமிய அறிஞர்கள் ரெண்டு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஒரு சில அறிஞர்கள் சொன்னார்கள், இல்லை குர்ஆன் சுன்னால எது வந்ததோ நான் அதோட நிறுத்திக் கொள்வோம். நபித்தோழர்கள் ஓகே, அவங்களுக்கு அது ஒரு நியாயம் இருந்திருக்கலாம், அவங்க ஒரு விஷயத்தை புரிந்திருக்கலாம், நாங்கள் அதை பிதத்தன்னு சொல்ல மாட்டோம், ஆனா எங்களுக்குரிய ஹுஜ்ஜத்தை நாங்கள் அதை என்ன செய்ய மாட்டோம், எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் போன்ற அறிஞர்கள் சொன்னாங்க, இல்லை நான் குர்ஆன் சுன்னா மௌனமா வரக்கூடிய இடங்களில் நபித்தோழர்களுடைய செய்தி முரண்படாமல் வந்தா, மற்ற நபித்தோழர்கள் முரண்படாமல் வந்தா அதைத்தான் நான் என்ன செய்வேன், எடுத்துக்கொள்வேன்னு சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களை, இதுல ஒரு சகோதரர் எந்த முடிவுக்கு வந்தாலும் இது எந்த முடிவல்ல, ஒரு அறிஞரை தக்லீது பண்ற இடத்துக்கு என்ன செய்யாது, இது வராது. ஒரு மதுஹப தக்லீது பண்ற சப்ஜெக்டா இது என்ன செய்யாது, வராது. ஒரு ஊரை தக்லீது பண்ற சப்ஜெக்டா இது வராது. ஒரு ஜமாத்தை தக்லீது பண்ற சப்ஜெக்டா இது என்ன செய்யாது, வராது. இது எப்படி பிரச்சனையா வரும் தெரியுமா? சட்டத்துறையில் ஒரு சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு நபித்தோழர்கள் இப்படி வைக்கலாமா, வைக்க கூடாதா, இதுதான் வறுமை ஒழிய அதுல வகைக்கு முரண் என்ற அம்சம் என்ன செய்யாது, வராது. இவர்களுக்கு புதிய வகை வருகிற அர்த்தம் என்ன செய்யாது, வராது. இதுதான் அந்த ஹுஜ்ஜியத்து கௌலி சஹாபி என்ற பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கும் கடைசியா ஒரு விஷயம், இதற்கும் சலஃபியான்ற வார்த்தையை சொல்றோமே அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதான் மிக முக்கியம். இன்றைக்கு சலஃபி சலஃபி என்று பேசுறாங்களே, எந்த அறிஞர்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னா மௌனித்த இடங்களில் நபித்தோழர்களுடைய கூற்றுக்களை எடுக்கக்கூடாது அப்படி என்று சொன்ன அறிஞர்கள் இருக்கிறார்களோ, எந்த இடங்கள் குர்ஆன் சுன்னா மௌனமாக இருந்ததோ அங்க நபித்தோட செயல்பாடு இருந்தால் அதை எடுக்கலாம் என்று அறிஞர்கள் சொன்னாங்களோ, இந்த ரெண்டு பேரும் எதுக்குள்ள வருவாங்க, சலஃபியாவுக்குள்ள வருவாங்க. புரிஞ்சுக்கணும். சலஃபியாண்டா என்ன தெரியுமா? குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில் நபித்தோழர்களுடைய ஓட்டத்துக்கு முரண்படாத அணுகுமுறை. குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்தில் நபித்தோழர்களுடைய ஓட்டத்துக்கு முரண்படாத அணுகுமுறை அப்படின்னா என்ன? இவர்களுடைய எந்த செயல்பாடுகளும் நபித்தோழர்களுடைய விஷயத்தில் முரண்படாது. எதுல மட்டுமல்ல, அமால்லக மட்டுமல்ல, ரூஹானியத்திலையும் கூட, உயிரோட்டத்திலையும் கூட முரண்படாது. இந்த முறையில் இருந்தால் அதுதான் என்ன, சலஃபியான்ற சொல்லுக்கு அர்த்தம். சரியான கொள்கையில் இருப்பவர்களை குறிக்க இந்த சலஃபியான வார்த்தை பயன்படுத்தப்பட்டதே தவிர இந்த கருத்துக்கு பயன்படுத்தப்படலை. எதுக்கு? இந்த மௌனித்த இடங்கள்ல நபித்தோழர் கொண்டு வைக்கிறது அதுக்கு யூஸ் பண்ணப்படலை. எதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டது? சரியான கொள்கை, நபித்தோழர்களுடைய கொள்கை எதுவோ, அவங்க குர்ஆன் சுன்னாவை அணுகின முறைகள் எதுவோ அதுல தான் நாங்க இருக்கணும் என்று சொன்னதுக்கு சொல்லப்பட்டதே தவிர இந்த இடத்துக்கு சொல்லப்படவில்லை. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே, இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் கொஞ்சம் பேசினது 2.5 மணித்தியால இது சம்பந்தமாக விரிவாக என்ன செஞ்சிருக்கிறேன். சலஃபியா என்ற ஒரு விளக்கமும் நபித்தோழர்களை பின்வட்டலாமல் ஒரு 2 மணித்தியாலம் என்ன செய்ய தனியா இந்த 4 மணித்தியாலம் இது சப்ஜெக்டுடைய ஒரு விளக்கமாக பதிவு செஞ்சு முடிஞ்சவங்க பார்க்கலாம். இதில் என்ன விஷயம் சொன்னால், மிக மோசமான ஒரு வார்த்தை என்னன்னா, நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்ற வார்த்தை. எப்படி? நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்ற வார்த்தை. இது நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்ற வார்த்தை இருக்குதே, இது இதுதான் அக்கீதாவுக்கு முரண். நீங்க நபித்தோழருடைய கருத்தை எடுத்தீங்களோ எடுக்கலையோ, இந்த வார்த்தை இருக்குதே அக்கீதாவுக்கு முரண். அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன தபஊஹும், யார் அவர்களை பின்பற்றுகிறார்களோ என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? இல்ல, அது என்ன விளக்கம் தெரியுமா? விளக்கம் இரண்டாவது அல்லாஹ் சொன்னானா சொல்லலையா? வல்லதீன தபஊஹும், யாரெல்லாம் அந்த நபித்தோழர்களை இஹ்சான் நல்ல முறையில் பின்தொடர்கிறார்களோ, நல்லதில் பின்தொடர்கிறார்களோ அல்ல, நல்ல முறையில் பின்தொடர்கிறார்களோ அப்படி அல்லாஹ் சொல்றான். நல்லதில் பின்தொடர்னா அது நபித்தோழர் மட்டும் தேவையில்லை, எல்லாரும் பின்பற்றிட்டு போலாம். நல்லதில் பின்தொடர்றது, நல்ல முறையில் பின்தொடர்றது எப்படி? நீங்க சொன்னதை தான் செய்வேன் ஆனா உங்களுக்கு அறிவில்லை, நீங்க சொன்னதை தான் செய்வேன் ஆனா உங்களுக்கு மூளை இல்லை, நீங்க சொன்னதை தான் செய்வேன் உங்கள்கிட்ட அஹ்லாக் இல்லை. இது என்னது? பின்பற்றுறது தான் இஹ்சான் இல்லை. எது இல்லை? நல்ல முறையில் என்ன? நீங்க தவறு செஞ்சிருந்தாலும் உங்களுடைய ஈமான் இருக்குதே, இந்த தவறு இல்லாம ஆகிறோம். நீங்க என்னதான் மார்க்க விஷயத்துல கொஞ்சம் தவறு வந்திருந்தாலும் உங்களுடைய அஹ்லாக் இருக்குதே, இதை மாற்று. இதான் நல்ல முறையில் பின்தொடர்றது. விமர்சிச்சு பின்தொடர்றது இருக்குதே, அது நல்ல முறையில் பின்தொடர்வதில்லை. நபித்தோழர்கள் சிறந்தவர்கள் தான், ஆனால் வெட்டி கொண்டார்கள். இது என்ன? இஹ்சான் இல்லை.
நபித்தோழர்கள் வெட்டி கொள்ளவே இல்லை. அவருடைய இஹ்லாஸ் அந்த இடத்துல அவர்களுக்கு யுத்தத்துக்கு செல்ல வைத்தது. இது இஹ்சான், இது இஹ்சான். இதான் புரிதல் உள்ள அம்சம். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாத வார்த்தை எப்படி இருக்குது? ஃபிரௌனை பின்பற்றலாமா? நும்ரூதை பின்பற்றக்கூடாது, அபூஜஹலை பின்பற்றக்கூடாது. அதுபோல அதாவது இப்ராஹிம் சத்திர தந்தையை பின்பற்றக்கூடாது, அபூலஹபை பின்பற்றக்கூடாது, அபூபக்கரை சேர்த்து பாருங்க. அப்போ உங்களுக்கு விளங்க அதனுடைய பவர் என்னது. சரியா? பின்பற்றக்கூடாது. உடனே அந்த லிஸ்ட்ல வருது. இது பின்பற்றக்கூடாது என்ற வார்த்தை இருக்குது. அதுக்கு நீங்க அதெல்லாம் இந்த விளக்கமெல்லாம் சொல்லலாம், அது வேற, கூட்டெடுக்க கூடாதுன்றான். ஆனா பின்பற்றக்கூடாது வார்த்தை சொல்லக்கூடாது. அல்லாவே சொல்றான் பின்பற்றணும் என்றான். எதுல பின்பற்றணும்? அவர்களுடைய மொத்த மார்க்க வடிவத்தில் என்ன செய்ய நம்ம அவர்களை தொடர்ந்து தான் போகணும். அவர் ஒரு கூட்டம் எடுக்கிறது அது சொல்லல. எனவே எப்பயும் நீங்க என்ன சொல்லுங்க? வாப்பாவை பின்பற்றுங்க, உம்மாவை பின்பற்றுங்க, ஊர்ல உள்ள நல்ல மக்களை பின்பற்றுங்க, நபித்தோழர்களை பின்பற்றுங்கள், மார்க்க அறிஞர்களை பின்பற்றுங்க. நல்ல வார்த்தை அதெல்லாம். அதெல்லாம் ஒரு மோசமான வார்த்தை. பின்பற்றலாமாண்டாவே தலைப்பு, பின்பற்றலாமாண்டே தலைப்பு, பின்பற்ற வேண்டும் என்று தலைப்பு விடுங்க. ஆனால் சட்ட பிரச்சனை எப்படி ஆராய்ச்சி செய்யுங்க? நபித்தோடைய கூற்றுக்கள் குர்ஆன் மௌனித்த இடங்கள்ல ஆதாரமாக எடுக்கலாமா? அன்புள்ள சகோதரர்களை, எடுக்கக்கூடாதுன்றத என்ன நிலைப்பாடு, தனிப்பட்ட நிலைப்பாடு. மார்க் ஆய்வு செஞ்சு பார்க்கணும், நம்ம குர்ஆன் சுன்னா மட்டும் தான் அடிப்போம். ஆனால் எடுக்கின்றவர்களுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்ற முடிவுக்கு வரணும் என்றதான் இங்க மிக முக்கியம். எடுக்கின்றவர்களுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது அந்த இடத்துல. அவங்க அப்படி எடுக்கிறதுக்கான ரீசன் ஒன்று இருக்குது. இதை கொண்டு போய் எதில் சேர்க்கலாது? வகை இறங்குது, தக்லீத் பண்றது, இந்த லிஸ்ட்ல என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இது வேறு, அது வேறு. இவர்கள் நபித்தோழர்கள் தான் என்னோட கேட்வே, அறிந்து கொள்வதற்கான ஊடகம். அதுக்காக அப்படி செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சுருக்கம், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது சலஃபியா, அஹ்லு சுன்னா வல் ஜமா, இந்த பெயர்கள் எல்லாம் சரியான கொள்கையில் உள்ளவர்களுக்கு அடையாளப்படுத்த சொல்லப்பட்ட பெயர்கள். எங்களுக்கு பேர் முஸ்லிம், இஸ்லாம் என்ற பேர் மட்டும்தான். என்றைக்கு இந்த அடையாளம் தவறானவர்கள் முழு உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கு நம்ம அதை விடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது முதல் அம்சம். இரண்டாவது, ஆரம்ப காலத்தில் தவறான கொள்கையை அடையாளப்படுத்த தான் பேர் இருந்துச்சு. முஸ்லிம், இஸ்லாம் என்றதான் சரியான கொள்கையில் உள்ளவங்களுக்கு இருந்துச்சு. என்றைக்கு தவறான கொள்கை மிகைக்க ஆரம்பித்ததோ அன்றைய காலத்திலிருந்து என்ன செய்தோம்? நல்லவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை தவறான கொள்கையில் இவற்றை இல்லை என்பதற்காக அது தேவைப்பட்டது. மூன்றாவது என்னன்னு சொன்னால், சலஃபியா நபித்தோழர்களுடைய புரிதல் என்பது, நபித்தோழர்களை நம்புதல் என்பது, நபித்தோடைய அவர்களை பற்றிய சிறப்பு நம்புதல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது அகீதா. ஒரு நல்லவரை நம்ம நல்லவரை நல்லவர் என்று நம்புவதும், நபித்தோழர்களை நல்லவர் நம்புவதும் பிரச்சனை உள்ள விஷயம் உண்டு. அவர்களை நல்லவர் நம்பலாம், அக்கீதா விட்டு வெளியே போயிடுவோம். ஆனா இது என்ன செய்யாது? அக்கீதா விட்டு வெளியே போடாது. இது மூன்றாவது. நான்காவது விஷயம், நபித்தோழர்களுடைய புரிதலுக்கும் இஸ்லாமிய மற்ற அறிஞர்களுடைய புரிதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில பொழுதுகள் நபித்தோழர் அல்லாத ஒருவர் சிறந்த முறையிலே கூட புரிந்திருக்கலாம். ஆனால் நபித்தோழர்களுடைய புரிதல் அதோடு சம்பந்தப்பட்டதில்லை, தகவலோடு சம்பந்தப்பட்டது. அந்த தகவலை புரிஞ்சுக்கிறதுக்கு நபித்தோட புரிதல் மிக முக்கியம். இதனால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, குர்ஆன் சுன்னா மௌனித்த இடங்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் நபித்தோழர்களுடைய கூட்டுக்களை முற்படுத்தணும், அப்பதான் எங்களுக்கு அதில் விளங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எதன் காரணமாக வந்தது? நபித்தோழர்களை தக்லீத் என்பதற்கல்ல, மார்க்கம் எது என்பதற்கு புரிந்து கொள்வதற்குரிய கேட்வே அவங்க இருந்ததுனால அந்த பகுதி வந்தது. ஐந்தாவது, சலஃபியாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சலஃபியாவுக்கு இதுக்கு சட்ட பிரச்சனை. இது சலஃபியா என்பது நபித்தோழர்களை அவருடைய அகீதத்தன் மன்ஹஜன் ரூஹானியத்தன், அவருடைய உயிரோட்டத்திலும் மன்ஹஜ் ரீதியாகவும் அகீதா ரீதியாகவும் நம்ம பின்பற்றுவது என்பது. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற வல்லதீன தபஅஹும் பிஇஹ்சான், யாரெல்லாம் அவர்களை சிறந்த முறையில் என்னது அவர்களை தொடர்கிறார்களோ என்பது அர்த்தம். அது நபித்தோழர்களுடைய அகீதா எப்படி நம்ம சொல்றோமே, நபித்தோழர் தியாகம் எப்படி இருந்தது, நபித்தோழருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி பின்பற்றினாங்க, எப்படி உயிரோட்டமாக இருந்தாங்க, குர்ஆன் சுன்னாண்ட எப்படி நின்றாங்க, அகீதாவுக்கு முரணான விஷயத்தில் எப்படி, இதுதான் அதான் இத்தபாஹும், அவர்களை தொடர்தல் என்பது. அடுத்ததாக, நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்ற வார்த்தை அகீதாவுக்கு முரணான வார்த்தை. அது என்ன விளக்கம் நம்ம சொல்லலாம், அதுக்கு என்ன விளக்கம் நம்ம சொல்லலாம். வல்லதீன தபஅஹும், யாரெல்லாம் பின்தொடர்கிறார்களோ என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா? குர்ஆன்ல சொல்லிட்டான். எனவே இத்திபாஉ ஸஹாபா, நபித்தோழர்களை பின்பற்றுதல் என்பது மார்க்கத்துக்கு முரண் என்று யாரா சொன்னாங்கடா? வழிகேடர்கள் அர்த்தம். காரணம், இத்திபாஉ ஸஹாபா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது, நபித்தோழர்கள் சொன்னது. இதுல நம்ம இத்திபாஉ ஸஹாபா என்பது ஃபிக்ஹ் கருத்துக்களை பின்பற்றுவதன் அர்த்தம் அல்லது. இத்திபாஉ ஸஹாபா என்பது அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய ரோல் மாடல். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அது என்ன சொல்றோம்? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீங்க அருள் புரிந்தோ அந்த அவர்களுடைய ஆளி. அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி சொல்ல வைக்கிறான். ஏன்? நல்லதை பின்பற்றுவது மட்டுமல்ல, நல்லதை பின்பற்றியவர்களுக்கு ஆதரவாக நிற்றல் ஒரு அகீதா. எனவே அந்த போக்கு எங்களிடத்தில் வரணும். சலஃபியா என்ற வார்த்தை கொள்கை நல்லவர்கள் என்பதற்கு சரியான கொள்கைகளுக்கு அடையாளப்படுத்தப்பட்ட வார்த்தை. இது கவுலு சஹாபி, ஃபிஅலு சஹாபி, நபித்தோடைய கூற்றுக்கள் ஆதாரம் என்ற பகுதி. அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்க ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இங்க தெளிவு எங்களுக்கு மிக முக்கியம். இதையும் அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பிரச்சனையாக்கி விடக்கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் சரியான முறையில் அக்கீதாவை விளங்கி மார்க்கத்தை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக எம் அனைவர் ஆக்கியல் புரிவானாக. ஒரு 5 நிமிடம் நான் இதோட டைம் தாரேன். ஏதாவது கேள்வி இருந்தால் சுருக்கமாக கேளுங்க. சாப்பாடு வைக்கிறவங்க அரேஞ்ச் பண்ணிங்க, சாப்பாடு எப்படி அரேஞ்ச் பண்ணுங்க, கேள்வி கேட்குறோம் கேட்டுருங்க.
இப்போ அலி ரலியல்லாஹு சம்பந்தமான ஒரு செய்தி வருது என்னன்னு சொன்னால், ஃபஸலில் ரப்பிக்க வன்ஹர், நீங்கள் வந்து வன்ஹருக்கு அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு சொன்னால், கழுத்தில் என்ன செய்ய, நஹரண்டா கழுத்து, நஹரண்டா அர்த்தம், வன்ஹரண்டா இங்கே தக்பீர் கட்டுறது அப்படின்னு அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு வருது. இப்போ இந்த செய்தியை நம்ம எப்படி அணுகணும்? அலி ரலியல்லாஹு அப்படி புரிஞ்சுக்கனாங்க, ஒன்று தவறு அல்லது சரி இது சொல்லணும். அதை விட்டுட்டு என்னது இவர புரிதலை பாருங்களேன், இதெல்லாம் ஒரு புரிதல், இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அது வல்லதீன் இத்தபாஹும் பிஎஸ், இதான் இஹ்சானுக்கு புறன். ஆனால் அந்த செய்தியை லைஃப் எது எப்படி கட்ட சொன்னாங்கன்னு வர செய்திக்கு தானே அலி ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு வர அந்த செய்தியே என்னது, பலகீனமான செய்தி. இப்போ பலகீனமான செய்தின்னு சொல்லி நபித்தோழருக்கும் ஒரு இப்படி ஒன்று கொடுத்தா இப்படி கவுண்டர் உண்டு, அது வந்து பலகீனமான செய்தி, பிழை. அலி ரலியல்லாஹு அப்படி சொல்லலை, லைஃபான செய்தி, ஹலாஸ். நல்ல கேள்வி. அதாவது பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னமிருந்து ஒரு வசனத்தையாக மற்றவங்களுக்கு எத்து வைங்க. ருப்ப முபல்லகின் அவ்வா மின் சாமியா, அதாவது கேட்பவரை விட எத்தி வைக்கப்படுகின்றவர் சிறந்த முறையில் புரிந்து கொள்வார். அதாவது நபியை விட நபித்தோழர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க, அப்படித்தானே? இந்த செய்தி என்ன சொல்லுது? ருப்ப முபல்லக், ரசூல்லாங்க யாரு? முபல்லிக், எத்தி வைப்பவர். அப்போ ரசூல்லாங்க முபல்லக், எத்தி வைக்கப்பட்டவர். இப்போ ரசூல்லாங்க யாருக்கு எத்தி வச்சாங்க? நபித்தோழருக்கு. அப்போ நபியை விட யார் புரிஞ்சு கொள்வாங்க நல்லா? சஹாபாக்கள். ஏற்றுக்கொள்வீங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதுதான் மற்றவங்களுக்கும், அதான் மற்றவர்களுக்கும். என்ன? ருப்ப முபல்லகின் அவ் ஆ சாமியின், எத்தி வைக்கப்படுகின்றவர் எத்தி வைப்பவருடைய புரிந்து கொண்டார் ரசூலா அங்கே சொல்லலை. சொன்னால் ரசூலாங்களை விட நபித்தோழர்கள் புரிந்து கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெத்தாத்தான் அது லாஜிக். இல்லைண்டா நபியை நீங்கள் தனியாக காப்பாற்றுறீங்கன்னு அர்த்தம். அது எப்படி தனியாக காப்பாற்றலாம்? நபித்தோழர்கள் அக்கீதா, நபியும் அக்கீதா. நபித்தோழர்கள் எப்படி நம்ம ஒரு அக்கீதா பகுதி இருக்கு, அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? ருப்ப முபல்லகின் அவ் ஆ மின் சாமி, ஜாஹிலியா காலத்து பழமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்லிட்டு அதை என்ன செய்கிறாங்க? ஜாயின் பண்ணுறாங்க. என்னத்துக்கு சொல்கிறாங்கண்டா, எத்தி வச்சா உன்னையோட 4 பேர் கேட்குறவங்க என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்கு. நிச்சயம் நபித்தோழர்கள் புரிந்ததை விட நபித்தோழர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் ஒரு சில விஷயத்தில் அவர்களை விட கூடுதலாக என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் யார்கிட்ட நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல சொன்னாங்க. உவைஸல் கர்னிட்டு சொன்னாங்களா இல்லையா? வாய்ப்பு இருக்குது. அதை ரசூல் அந்த வாய்ப்பு இருக்கேன்னு சொல்றாங்க. நபித்தோழர்களே, நீங்க என்னதான் எனக்கு நெருக்கமாக இருந்துட்டாலும், என்னதான் ஈமான் உள்ளவர்களாக இருந்துட்டாலும், நீங்க மட்டும்தான் எல்லாம் நல்லா புரிஞ்சு கொள்வீங்கன்னு அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் உன்னை விட அவர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கின்றது நீ தான் படிச்சவர்களுக்கான சரியான ஆதாரம். எப்படி? உன்னை விட அவர் படித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது நீ படித்தவரிடத்துக்கான பெரிய அடையாளம். அப்படியா இல்லையா? விளங்கிட்டா உங்களுக்கு? அதாவது உங்களை விட அவர் படித்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுண்டா நீ யாரு? மிகவும் படித்தவன் அர்த்தம். அதனால தான் உன்னை ஒப்பிடுறது. எங்கேயாவது ஒன்றும் விளங்காதவன்ட்ட போய் உன்னை விட அவர் படிச்சிருக்க வாய்ப்புன்னு சொல்லுவோமா? இவன் தான் படிக்கவே இல்லையே. சரியா? அப்படித்தான் நம்ம நினைப்போம். ரசூலாங்க என்ன சொன்னாங்கடா, உங்களை விட பின்னால் வார ஒரு சமுதாயம் புரிந்து கொள்ளலாம் வார்த்தை ரசூலாங்க சொல்லல. ருப்ப முபல்லகின் அவ் ஆ மின் சாமியா. ருப்ப வந்து தக்லீலுக்கும் யூஸ் பண்ணப்படும், தக்தீருக்கும் யூஸ் பண்ணப்படும். தக்லீல்னா ஒரு சிலர் அப்படி புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலர் அப்படி புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு, எத்தனையோ பேர் அப்படி புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு, ரெண்டு மாதிரி சொல்லலாம். அப்போ அப்படி புரிஞ்சுக்கணுங்கன்னு சொன்னா எல்லா நபியை விட நபித்தோழர்கள் என்ன செய்வாங்க, நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். அப்படி என்ன அர்த்தம் வரும்? பிழை. இது என்ன? இது பிழை. இன்னும் சொல்ல போனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விட யார் நல்லா புரிஞ்சு கொள்வாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வாங்கன்னு அர்த்தம் வரும். இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடுக்கக்கூடாது. அதோட அர்த்தம் என்னடா, நபித்தோழர்களை விட புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பின்னால் வருவாங்க. ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் கீழே, இவங்கெல்லாம் மேலே. அடுத்தது, ஒருவரிடத்தில் தகவல் கூடுதலாக இருக்கிறது என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா நபித்தோழர்களை விட எங்களிடத்தில் தான் தகவல் கூடுதலாக இருக்கிறது, சந்தேகமே இல்லை. அதில் சந்தேகம் இல்லையே. இன்றைக்கி நாங்கள் மக்தபுது ஷாமிலா ஃபுல்லாக வச்சுக்கிறோம். அடுத்து என்ன, நம்ம 2 TB ஒன்று எடுத்துக்கிறோம். என்ன 2 TB, கிட்டத்தட்ட 10-15 லட்சம் கிதாபுகள் ஒரே இதில் போட்டு 2 TB தான் டேராபைட் வச்சுக்க 2000 எல்லாம் முழு சாஃப்ட்வேர் இங்கே முடிஞ்சு. யார் இப்போ கூட தகவலால் நான் கூட படிக்கல, அது வேறு. சரியா? எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி நீங்கள் ஒப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் கூட. இதெல்லாம் ரசூலாக சொன்னது அவ் ஆ புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல் யார் கூடுதலாக இருப்பாங்க? எத்தி வைக்கப்பட்டவர் புரிந்து கொள்ள கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, நபியோடு நபித்தோழர்கள் ஒப்பிட்டா அப்போ நபித்தோழர்கள் கூடுதலாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாதோ அதே மாதிரி தான் மற்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது, புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த ஆரம்பத்தில் மட்டும் சொன்ன சின்ன ஒரு இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு விளங்கிடுவோம், இது இப்படி புரிஞ்சு கொள்ளவே கூடாதுன்னு விளங்கிடும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நபி வந்து என்னது விளக்கம் கொஞ்சம் குறைஞ்ச வர முடிவுக்கு வர வேண்டிய என்ன செய்யும் வரும். இந்த வாதம் பிழை. பின்னால நபித்தோழர்கள் மிக சிறந்தவர்கள், பின்னால சிறப்புள்ளவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குது. ஒரு சிலரை விட தாபீன்கள் என்ன செய்யலாம்,
சிறந்தவராக என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் டோட்டல் நபித்தோழர்களோட இவங்க தான் நல்லா விளங்குவாங்கன்னா சிறப்பாளர்கள் சொன்னால் அப்போ இந்த குர்ஆன் வசனத்துக்கு ஹதீஸ்கள் என்ன அர்த்தம்? இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிறப்பு மட்டும் நபித்தோழர்களுக்கு விளக்கம் மட்டும் பின்னாலாக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை சகோதரர்களே. என்னது ஹைருல் குரூனி கர்னி, சிறந்த சமுதாயம் என்ன சமுதாயம்டா எதில்? இல்மன் வஃபிக்ஹன், இல்மலையும் தான் விளக்கத்துலையும் தான், ஃபிக்கில் மட்டும்தான், இல்மில் மட்டும்தான். ஃபிக்கில் நாங்கள் தான் யார் உங்களுக்கு சொன்னா பிழை. எனவே அந்த செய்தியை நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, எத்தி வைக்கப்பட்டவர் அப்படின்டா. இது இப்படி நீங்கள் எடுத்தீங்கடா ஸ்கூல் நடத்தலாமா, போகும் ஒன்று நடத்தலாம். டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் சொல்கிறாரு பெனடோவில் குடிச்சா காய்ச்சல் போக முடியும். இப்போ யார் விளக்கம் உள்ளவர்? டாக்டரா கேட்டவரா? கேட்டவர் தான். முடிச்சு போட வேண்டியது எல்லாத்தையும். சரியா? ஏன் இப்போ யாரெல்லாம் எத்தி வைக்கப்பட்ட அவங்களாம் விளக்கம் உள்ளவனா மாறுறான், எத்தி வச்சவன்லாம் ஒன்றும் இல்லாதவன் மாறுறான். என்னன்னு கேட்குறேன். இது அப்படின்னா என்ன? கடைசி காலத்தில் வரக்கூடியவங்க ஃபுல் பவர்ஃபுல் விளக்கமாய்ப்பாங்க. ஏன்? கூடி 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 நபித்தோழர்களை பார்த்தா இது ஒன்றும் இல்லை அப்படின்ற லெவலுக்கு. ஏன்? இவர் எத்தி வைக்கப்பட்டவர், அவருக்கு எத்தி வைக்கப்பட்டவர், கூட 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 போய் என்ன நடந்துடும்? ஃபுல் ஹை பிச்சில் அவங்க. எப்படியா அர்த்தம்? இதை வேணுமென்று தேவையில்லாம அதில் இல்லாத அர்த்தத்தை கொடுத்து விளங்கப்படுத்துறேன். ஒரு கருத்தை சொல்லக்கூட அன்றைய காலத்தில் இருந்த பிதத்வாதிகளுடைய நேர்மை என்ன தெரியுமா? அவர்கள் வைக்கிற நேரத்தில் தேவையில்லாத அந்த அவுட் ஆஃபுக்கு போய் என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இன்றைக்குள்ள பிதத்வாதியோட பிரச்சனை என்ன தெரியுமா? பெரிய சிக்கல். அடிப்படை இல்லாத விஷயங்களை வைப்பாங்க. அங்கே ஒரு சகோதரர் கேள்வி கேட்க போனார் முத்திரை சம்பந்தமா. நபித்தோளுடைய முத்திரை என்றதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அல்லாஹு ஆலம் இப்படி ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். உதாரணமா, பிறப்பு நேரத்திலேயே ஒரு முத்திரை என்ற ஒரு பகுதி அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருப்பான், அவங்களுக்கு வைத்திருப்பான். ஆனால் இது நபித்துவ முத்திரை தான் என்றது அந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்காது, தெரியாது. ஆனால் அது ஒரு முத்திரையான அடையாளம் அல்லாஹு தாலா என்ன செய்திருப்பான், வைத்திருப்பான். காலப்போக்கில் நபித்துவ முத்திரை தான் இது என்பது நபிகளாரால் என்ன செய்யும், அது உணர்த்தப்படும். அந்த நேரத்தில் இதுதான் முத்திரை என்பதற்கு ஒரு அடையாளமாக அது என்ன செய்யும், மாறும். ஆனால் இந்த முத்திரையுடைய பலன் என்ன? அதான் அற்புதம் காட்டிய ஏற்றுக்கொள்ளலையே. முத்திரையுடைய பலன் என்ன? அந்த பகுதி அல்லாஹு ஆலம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக மறுமையில் இந்த நபித்துவ முத்திரைக்கு பின்னால் உள்ள பலன் நம்ம என்ன செய்வோம், கண்டுகொள்வோம். சந்தேகம் கிடையாது. இல்லைன்னா அல்லாஹு தஆலா எதையும் என்ன செய்ய மாட்டான், ஹிக்மத் இல்லாமல் ஆக்க மாட்டான். ஆனால் நபித்துவ முத்திரை ஒன்று இருந்தது என்பதை அழகா வர்ணிச்சு நபித்தோட என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை சொல்லிக்கிறாங்க. இப்படித்தான் இருந்தது. எந்த அளவுக்குன்னா இஸ்லாமிய வரலாற்றில் தலாயிலுன் நுபுவா, நபித்துவத்துடைய ஆதாரங்கள் என்ற பகுதியில் இதை கட்டாயம் சேர்ப்பாங்க. எதை? இந்த பகுதியில் கட்டாயம் முன்னால என்ன செய்வாங்க, கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதான் அந்த கேள்விக்குரிய சுருக்கமான பதில். பாரக்கல்லாஹு ஃபீக். இதில் முக்கியமான கேள்வி இருந்தால் கேளுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சாப்பாடு பிந்துறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இப்போ யாரும் எழுப்பி போக ரெடி இல்லை. இதை சொன்னால் நான் எப்படி எழுப்பி போகிறது, சரியா? அப்படின்னு ஏதாவது இருந்தால் கேட்கலாட்டி முடிச்சிடுவோம். சரி, டைம் கூட தான். ஏதாவது இருந்தால் இது சம்பந்தமாக இருந்தால் தெளிவாக ஒட்டச்சி ஓப்பனாக கேளுங்க. சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த விஷயத்தை இதே அடிப்படையில் என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் விளக்கம். இது சம்பந்தமாக மாற்றமாக எதுவுமே இல்லை. இதில் இன்னொரு பகுதி மிக ஒரு கவலையான விஷயம் சொன்னால், இப்போ சவுதி அரேபியாவுக்கு அழைப்பாளர்களாக வருவாங்க, தாயிகளாக நம்ம வருவோம். இங்கே உங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு, அப்படித்தானே? எந்த கொள்கையில் உள்ளவங்களாக இருந்தாலும் இங்கே அவங்களுக்கு தெரியும் தாவா சென்டர் அவருடைய லிமிட் என்ன, அவர்களுக்கும் தாய்களுக்கும் என்ன தொடர்பு, முத்தாவின்கள் அவங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரியும். இங்கே வந்த உடனே லேசா அந்த விதத்வாதிகள் போடுற மாதிரி ஒரு போடு போட்டுடுறாங்கன்னு, சவுதி சம்பளத்துக்காக. உங்களுக்கு தெரியும் அந்த தவா சென்டர் எல்லாருக்கும், சரியா? சவுதி சம்பளத்துக்காக. இது ஏன் சொல்ல வரேன் தெரியுமா? இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவருடைய மார்க்க தீர்ப்பு இருக்குது, சரியா? அல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஹஜ்ஜுடைய அந்த தவாஃபில் செய்கிற நேரத்தில் அது நம்ம நாட்டில் இருந்தே சொல்கிற விஷயம். அது இங்கே ஒரு தெளிவாக சொல்லப்பட்டோடனே அதை ஒரு முகநூலில் போட்டு சவுதி சம்பளத்துக்காக நபித்தோழர்களை பின்பற்றலான்றதுக்கு போய்விட்டார்கள். இதுக்கு சம்பளம் தாரன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு நீங்கள் எங்களுக்கு இங்கே சேலரி கூட தார, இதுக்கு ஏதாவது கூட்டுறாங்களா? அப்படி என்ன இதுக்குல ஓகே 1 லட்சம் வைக்க, அதுக்கு ஏதாவது இதுக்காக வேண்டிய ஏதாவது கூட்டுவாங்களா? இதை சொல்லாட்டி ஏதாவது இதாக்குவாங்களா? சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, நம்ம முரண்பட்டிருந்தாலும் கூட ஹாரூத் மாரூத் இருக்குது. ஹாரூத் மாரூத்தில் 2 நிலைப்பாடு அறிஞர்களுக்கு மத்தியில். ஹாரூத் மாரூத் சைத்தான நிலைப்பாடு, ஹாரூத் மாரூத் மலக்குன்னு நிலைப்பாடு. எது சவுதி அரசாங்கத்துக்கு நெருக்கம், சவுதி உலமாக்களுக்கு நெருக்கம்? மலக்கு என்ற நிலைப்பாடு. ஹாரூத் மாரூத் மலக்குன்னு அவங்களுடைய வாதம். சைத்தான் நிலைப்பாடு தூரம். அதை அழுத்தி சொன்னது சவுதிக்கு வந்த பிறகுதான். அது நம்ம அந்த கருத்தில் இருக்கிறோம், இன்றைக்கு சைத்தான கருத்தில் இருக்கிறோம். ஆனால் கருத்து முரண்பாடு இருக்குது. இதனால் எந்த மாற்றமும் இல்லை, சூனிய நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அழுத்தி நாங்கள் எங்கே சொல்கிறோம், சவுதி அரேபியா சொல்கிறோம். அங்கே அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துருது. அப்போ சவுதி காணாத மாதிரியும்
இங்கே உலமாக்கள் காணாத மாதிரியும். யா சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, ஜாலியாத்தில் வேலை செய்வன் எல்லாம் மாறிவிட்டது, எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் திட்டமிட்டு, அங்கே இல்லாவிட்டால் அரசாங்கம் ஜெயிலில் வச்சிருவாங்க. அப்படியா நடந்துக்கிறாங்க எங்களோட? நீங்கள் இது அன்புள்ள சகோதரர்களே, முத்தாவின்களுக்கும் இன்றைக்கு தவா சென்டருக்குள்ள இறுக்கமான தொடர்பு உங்களுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு நடந்து கொள்றாங்க, என்னென்ன மாதிரி மக்களை வரவேற்கிறார்கள்? அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன, இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை யார் முந்தி சொன்னாங்க தெரியுமா? பிதத்வாதிகள். வெளிநாட்டிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி இப்போ வருவதில்லை, நாங்கள் போய்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் தவறான ஒரு, அதாவது இட்டுக்கட்டுகள், நபித்தோழர்களுடைய நிலைப்பாடுகள். இங்கே எந்த மக்களும், எங்களுக்கு முன்னால் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த இயக்கத்தில் இருக்கலாம், எதுக்காக நீங்கள் தாய்களுக்காக தவா சென்டருக்காக நிலைப்பாடை மாற்றிக்கிறீங்களா? இல்லை, நம்ம விளங்கித்தான் மாற்றமே தவிர இங்கே எந்த நிர்பந்தம், இன்னும் சொல்ல போனால் சுதந்திரமான முறையில் நம்ம செய்கிறோம். நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான அனுமதியில் மட்டும்தான் எங்களுக்கு நெருக்கடிகள் இருக்குதே தவிர, காரணம் எங்களை தெரிஞ்சு கொள்ளணும் இல்லை, மற்றபடி எதுவுமே இங்கே என்ன இல்லை. அப்படி அரசாங்கத்துக்கு முரணாக பேசினா இந்த மாதிரி நடக்கும்ன்றது தவறு. கத்தாருக்கு போய் இந்த ஒரு ப்ரோக்ராம் செய்கிற நேரத்தில் யூசுப் கர்லாவி சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் சொல்ல வேண்டி இருந்தது, ஷியாக்களோடு சம்பந்தப்படுத்தி. வெளியே வந்து ஒரு சில சகோதரர்கள் நல்ல நம்பிக்கையோடு சொன்னாங்க, நீங்கள் இதை சொல்லாமல் இருந்திக்கலாம், கத்தாருக்கு வரையலாமல் போயிடுவோண்டு. நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அரபில் டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன், அதுக்கு பிறகு எனக்கு வரலாண்டு. இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன், நான் சொன்னதை டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன். பொய் என்ன, அது பொய். அந்த மாதிரி ஒரு பிக்சர் அவர்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்க, அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்களே தவிர அந்த மாதிரி எதுவுமே என்னது இல்லை. தவறான கொள்கையா விமர்சிக்கணும். அன்புள்ள சகோதரர்களை, ஜாலியாத்துக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் இருக்குதே, அது நம்ம புரிந்து கொள்ளவில்லை. இது தவறாக என்ன செய்யறாங்க, வெளிப்படுத்துறாங்க. இதை நான் பதிவு செய்த காரணம் இது மக்களுக்கு போய் சேரணும் என்ற ஒரே நோக்கம் தான் இந்த ஜாலியாத்துடைய சப்ஜெக்ட். அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு உங்களே வச்சு பேசிக்கிறோம். நீங்க இப்ப யாரு இருந்தா என்ன செய்யலாம், கமெண்ட் அடிக்கலாம், வழங்கிட்டா. இங்க உள்ள மெயின் பிரச்சனை என்ன, கொஞ்சம் நல்லா வேலை செய்ய மாட்டாங்களா தாகிகள், இன்னும் கொஞ்சம் உழைக்க மாட்டாங்களா என்றதான் இங்க இருக்குதே தவிர வேற ஏதாவது இருக்குதா? இல்லை. அப்ப இது அதுக்காக வேண்டி உங்களை வைத்து, ஏன்னா இங்க உள்ள அதிகமான ஒரு முத்தாவின்கள் அதை வைத்துக்கொண்டு சொன்னதற்கான காரணம் அதுதான். யார் இருந்தால் என்ன செய்யலாம், நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லையே, அன்றைக்கு வந்து நீங்கள் இது சொன்னதுக்கு சம்பளம் கூட்டினாங்கன்னு கேள்விப்பட்டோமே, நீங்கள் அன்றைக்கு சஹாபாக்களை பின்பற்றலான்னு சொன்னதுக்கு இன்னும் கொஞ்சம் 1000 கூட்டினாங்கன்னு கேள்விப்பட்டோமே, இப்படி யாராவது சொல்லலாம். சும்மா தேவையில்லாத அவதூறுகளை சொல்ற பிதத்வாதிகளுடைய பழக்கங்கள் இன்றைக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? அதை ஒரு சொல்லுவாங்க என்னடா, அதாவது அலாமத்து அஹ்லில் பிதா, பிதத்வாதியுடைய அடையாளம் அல் வகியத்து ஃபீ அஹ்லில் அஸர். மார்க்கத்தை சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள் எப்பயுமே வீழ்ந்து விமர்சிச்சு கண்டிக்கிறது. இது எங்கள்கிட்டையும் வரக்கூடாது. சப்ஜெக்டை முடிச்சாச்சா போயாச்சு, பேசினா நான் நுழைஞ்சிக்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா எல்லாரையும் என்ன செய்யணும், காப்பாற்ற வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக். எப்படி அது ஒரு முக்கியம். நிதி நெருக்கடியெல்லாம் ஏற்பட்டா யாரெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றாங்களோ அவங்கள கூப்பிட்டு சம்பளத்தை எல்லாம் வச்சுட்டிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சம்பளம் என்னது, கட்டு. அதானே நடக்க போகுது. அதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.